இஸ்லாம் மார்க்கத்தை மாற்றுவதற்கு எந்த அவசியமும் இல்லை என்பதற்கு பல சான்றுகளை நாம் ஆரம்பத்தில் எடுத்து வைத்தோம். இஸ்லாத்திற்கு எதிராக செய்யப்படுகின்ற விமர்சனங்கள், என்னென்ன விஷயங்களை இஸ்லாத்திலே குறை கண்டு இதை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்களோ அது மாற்றுவதற்கு தேவையில்லை என்ற மாதிரியான செய்திகளை நம்ம இரண்டாம் பகுதியிலே பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் இந்த குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமாக குறைந்த எண்ணிக்கையில் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கு இஸ்லாம் கட்டுப்பாடு விதிக்கலை, இது மாதிரியான ஒரு வாழ்க்கை நெறி உலகத்தில் இருந்தால் மக்கள் தொகை 1000 கோடி 2000 கோடின்னு பெருகி போயிடும், சோறு கிடைக்காது தண்ணி கிடைக்காது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்கிறார்கள். அது அவ்வளவுமே ஒரு அர்த்தமற்ற பிரச்சாரங்கள். அவங்க எந்த விதமான ப்ராக்டிக்கல் லைஃப், உலகத்தினுடைய மக்கள் வாழ்க்கையை பார்க்காம பூட்டி அறையில் உட்கார்ந்து கொண்டு அவங்க ஆய்வு என்கிற பெயரில் இதெல்லாம் வெளியிடுகிறார்கள். அவங்க சொல்லக்கூடிய வகையில் மக்கள் தொகை பெருகினால் அதிகமாக உணவு தேவைப்படும், மக்கள் தொகை பெருகினால் அதிகமாக தண்ணீர் தேவைப்படும், மக்கள் தொகை பெருகினால் அதிகமாக இடம் தேவைப்படும், அப்படி தான் பார்க்கிறார்களே தவிர இந்த பெருகிற மக்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணுவார்கள், அதிக மக்கள் இருக்கும் பொழுது மனிதனுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு அவனுடைய சிந்தனை தூண்டப்படும், அதன் மூலமாக பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்கிற இந்த கோணத்தை மைனஸ் பண்ணணுங்க. எதனால் இந்த கோளாறு வருது? அதிகமாக போனால் அதிகமாக செலவாகணும் மட்டும் பார்க்குறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பிள்ளை இருக்குன்னு வைங்களேன், 4 பிள்ளைக்கு நிறைய செலவாகும்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு கட்டத்துக்கு செலவாகும். இப்போ 4 பேர் சம்பாதிக்க ஆரம்பிப்பானப்போ கொஞ்ச நாளைக்கு ஒரு 20 வருஷம் வரைக்கும் என்ன செய்யும், கொஞ்சம் கூட செலவாகும். அப்புறம் 20 வயசுக்கு பிறகு ஒரு 4 பசங்களும் சம்பாதிச்சாங்கன்னு வைங்க, 4 பேர் 4 லட்ச ரூபா சம்பாதிச்சாங்கன்னா வருமானம் பல மடங்கு பெருகுமா இல்லையா? அது நினைக்கிறது இல்லை. செலவாகும் இந்த ஒன் சைடு மட்டும் அவங்க பார்க்குறாங்களே தவிர இன்னொரு சைடை பார்க்காத காரணத்தினால்தான், அறகுறை ஆய்வின் காரணத்தினால்தான் இந்த விமர்சனம் செய்கிறார்கள். பொதுவாக நீங்கள் பார்க்கணும், மக்கள் தொகை பெருகலைன்னா இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. இவ்வளோ வசதிகள் நமக்கு நிச்சயமாக கிடைக்காது, இவ்வளவு சொகுசான சாதனங்கள் பொருள்கள் எல்லாம் நம்மளால் அனுபவிக்கவே முடியாது. மக்கள் தொகை பெருகும் பொழுது தான் என்ன செய்கிறான் மனிதன் சம்பாதிக்கிறதுக்கு வெறுமனே விவசாயத்தை மட்டும் நம்ம எப்படி வாழ்கிறது, வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கணும், வேறு என்னத்தையாவது உற்பத்தி பண்ணணும் என்று தான் இந்த சொகுசு விஷயங்கள்லாம் மனுஷன் தேடுகிறான். இப்போ சின்ன உதாரணம் எடுத்துக்கொண்டோமே ஆனால், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கிராமத்தில் 50 பேர் இருக்காங்கன்னு வைங்க, ஒரு கிராமத்தில் 50 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கு இடையில் 100 கிலோமீட்டர் இருக்குது. இப்படி இருக்குமே ஆனால் ஒரு பேருந்துன்னு ஒன்று விடுவானா? 50 பேருக்கு பேருந்து கட்டுப்படி ஆகுமா? இந்த ஊரில் 50 பேர் இருப்பான், ஒருத்தன் ஏறுவான் இல்லாட்டி ஏற மாட்டான். அப்புறமேல் 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் இன்னொரு ஊர் வரும், மக்கள் தொகை கம்மியாக இருந்தால் அதுலேருந்து ஒருத்தன் ஏறினாலும் ஏறுவான், ஏறாட்டாலும் இல்லை. அப்போ இங்கேருந்து ஒரு பஸ்ஸு விட்டான்னு சொன்னால் ஒரு ஆள் ஏற்றுறதுக்கு என்ன செய்யணும், ஒரு 5000 ரூபா டிக்கெட் போடணும். அப்போ தான் என்ன செய்யும், சின்ன மதுரைக்கு போகிறான்னா ஒரு 5000 ரூபா டிக்கெட் போட்டு தான் கட்டுப்படி ஆகும். ஏன் 5 ஊர் 10 ஊர் தான் இருக்கும், அந்த 5 ஊர்லேயும் 10 ஊர்லேயும் ஒருத்தன் 2 பேர் தான் ஏறுவான். அவ்வளோ பேரையும் அதெல்லாம் டிவைட் பண்ணி காசு வாங்கணும். அப்போ இது கண்டுபிடிக்க மாட்டான், இந்த வாகனத்தை மனுஷன் கண்டுபிடிக்க மாட்டான். இங்கே பக்கத்தில் ஊர் அதிகமான மக்கள், இடம் கிடைக்கல. இப்போ எப்படி நிலைமை இருக்குது, டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது, ட்ரெயின்லேயும் டிக்கெட் இல்லை, பஸ்லேயும் டிக்கெட் இல்லை. இப்படி நிறைய வர என்ன செய்கிறான்னு கேட்டால் மெட்ரோ ரயிலுங்கிறான், அந்த ரயிலுங்கிறான், என்னென்னு உண்டாக்குறான். எதுக்காக உண்டாக்குறான்? ஆட்டோங்கிறான், அப்புறம் காரங்கிறான், மெட்ரோங்கிறான், புதுசாக உண்டாக்குறான். எதுக்கு? மக்கள் தொகை பெருக தான் கமர்ஷியலாக லாபம் கிடைக்கும். அப்போ நம்ம எவ்வளோ முதலீடு பண்ணாலும் நம்ம சம்பாதிக்கலாம்னு நினைக்கும் பொழுது சொகுசு பேருந்து, வாழ்வோ, அது இதுன்னு என்ன செய்கிறான், டபுள் டக்கர் என்னது இறக்கிக்கிட்டே இருக்கிறான், புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறான். அப்போ இது இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன ஆயிரும், ஒன்றுமே பண்ண மாட்டோம். இப்போ நம்ம இந்த சென்னையில் ஒரு 10,000 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கிறோமே. அப்படி இருந்தால் முஸ்லீம்கள் ஒரு 1000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அதில் தௌஹீத்வாதிகள் 100 பேர் இருப்பாங்க. அப்படி வச்சுட்டோம்னா நம்ம மொத்தமே 100 பேர் தான். அந்த மைக்கெல்லாம் தேவையா? ஒரு கூட்டம் போடுறோம், 100 பேர் உட்காந்துருக்க போகிறாங்க, மைக்கெல்லாம் பேசிட்டு போயிடுவோம். இந்த மைக்கு இதெல்லாம் எதுக்கு தேவைப்படுது? கூட்டம் ஜாஸ்தியாக வருது, இங்கே உள்ள சத்தம் அவ்வளோ தூரத்துக்கு போகாதுங்கும் போது அப்போ கண்டுபிடிக்கணும். நம்முடைய சத்தத்தை அதிகமான பேருக்கு கொண்டு போகிறதா இருந்தால் அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதான்னு என்ன செய்யறான், மனுஷன் தேடுறான். அப்போ தேடும்போது என்ன ஆகுது, அதை தேடி தயாரித்தா விற்க முடியுமான்னு பார்க்குறான். இப்படி எல்லா ஊர்லேயும் மக்கள் அதிகமாக இருக்கணும். அப்போ நம்ம பாட்டு தயாரித்து மெனக்கிட்டு அதுக்காக மூளை செலவழித்து 5 வருஷம் 10 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி இதை கண்டுபிடிச்சிட்டான்னு வைங்க, அப்புறமேல என்ன செய்வான், மார்க்கெட் பண்ண முடியுமான்னு பார்ப்பான். மார்க்கெட் பண்ணி சம்பாதிக்க முடியலன்னா இதில் ஏன் ஈடுபடுறான்? அவன் இருக்கனா, அவன் லைஃபையே 10 வருஷத்தை ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிறான்னா என்ன செய்யுது, மக்கள் தொகை எல்லா பக்கமும் இது மாதிரி வாங்குவாங்க, நிறைய விற்கும், நிறைய சம்பாதிக்கலாம் இப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர்லேருந்து டிவிலேருந்து எல்லாம் கண்டுபிடிச்ச காரணம் என்ன? இதுதான். மக்கள் தொகை கம்மியாக இருந்தால் இதெல்லாம் ஒருத்தர் கண்டுபிடிக்கவே மாட்டான், கண்டுபிடிச்சா விற்கவே முடியாது. எங்கே போய் விற்பான்? மக்கள் தானே சந்தை, மக்கள் தானே வாங்குறவங்களா இருக்கிறாங்க.
அப்போ நுகர்வோர்கள் இருக்கிற காரணத்தினால தான் என்ன செய்கிறான் மனுஷன் ஒன்றுயா பல விதமாக கடல் நீரை குடிநீர். இப்போ கடல் நீரில் விவசாயம் பண்ண போகிறாங்க, அதுக்கு இப்போ ஆராய்ச்சி நடந்து கொண்டு இருக்கு. கடல் நீரில் என்ன செய்ய, கடல்லே விவசாயம் மிதக்கும். கடல் தண்ணியில் என்ன செய்யும், பயிர்கள்லாம் மிதக்கும். படகுல போய் அறுத்துட்டு வந்துடலாம். அந்த மாதிரிலாம் ஐடியா பண்ணி என்ன செய்கிறாங்க சோதனையில். நிலத்தில் ஏன்டா பண்ண, நிலத்தை பூரா மனுஷன் குடியேறினா கூட கடலில் விவசாயம் பண்ணலாங்கிற அளவுக்கு மனுஷன் அப்படி ஆராய்ச்சி போய்கிட்டே இருக்குது. அப்போ எல்லாமே இதுதான் காரணம். மனிதன் பெருக பெருக இன்னும் புதுசு புதுசாக என்னென்னலாம் வரும். நம்ம தாத்தாமார்கள் அனுபவிக்காத பல விஷயங்கள் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா. நம்ம பேரமார்வை வந்து என்ன செய்வாங்க, என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க, என்ன சொகுசி அவங்க பார்க்க போகிறாங்க. நம்ம ஏதோ நம்ம ஒன்று அனுபவிக்காத ஆள் மாதிரி என்ன செய்ய போகிறான், இன்னொரு 100 வருஷத்துக்கு பின்னாடி வரக்கூடியவன் என்னென்னத்தை கண்டுபிடிக்க போகிறாங்களோ, எப்படி இப்படி நினைக்க பண்ண போகிறானோ அந்த மாதிரிலாம் வந்துடும். விஷயம் உட்காந்து எழுதிட்டு இருக்கு, நினச்சவனே எழுதிடும், அதான் எழுதிடும், அப்படி கண்டுபிடிப்பான். ஒரு கடிதம் என்ன செய்யுது, உட்காந்து எழுத தேவையில்லை, நினச்சவனே அது பாட்டுக்கு என்ன செய்யும், அதான் எழுதுற மாதிரி என்னத்தை கண்டுபிடிப்பான். இப்படியெல்லாம் இப்படி எத்தனையோ விஷயங்கள் அட்வான்ஸாக போய்கிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் எதனால் உண்டாகுது, மனிதனுக்கு அதிகமாக வரும் பொழுது அதிகமானவருக்கு அதிகமான தேவைகள் இருக்கும், அதிகமான முறையில் என்ன செய்யும் வசதிகள் பெருகும், அதிகமான முறையில் ஆராய்ச்சிகள் பெருகும். சந்திரனுக்கு போகிறது கூட எதுக்கு யோசனை பண்ணுறான், ஒருவேளை பூமியில் இடம் இல்லாட்டி அங்கே போய் வாழ முடியுமான்லாம் யோசிக்கிறதுனால சந்திரனுக்கு போகிறான். அது முடியாதுன்னு வந்தால் கூட நீ செவ்வாய்க்கு போகலாமா, அங்கே போகலாமா, அங்கே போகலாமா, பூமிக்கு நிகராக வேறு எங்கேயாவது இருக்குது. இப்போ ரிசர்வ்லாம் பண்ணுறாங்க, கிறுக்குத்தனமாக பண்ணுறாங்க. அங்கே குடியேறணுமா, பிளாட் வேணுமா உங்களுக்கு, இங்கே புக் பண்ணிக்கிறங்க எங்கிற மாதிரிலாம் செய்கிறாங்க. இப்போ கோமாளித்தனமாக பணக்காரன்ட்ட வாங்குறாங்க. இருந்தாலும் நாளைக்கு எங்கேயாவது ஒரு கோளில் ஏதோ ஒரு சாத்தியம் இருக்கான்னு தேடுறதுக்கு காரணம் என்ன, இந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு காரணம் என்ன, இதுதான் காரணம். அப்படி இப்படி எல்லா விஷயமான முன்னேற்றங்களும் இதனால் இருக்குது. இதை விளங்காமல் பண்ணுறாங்க. அதுபோக இந்த பிறக்கக்கூடியவர்களில் இவன் விரும்பின வயிறோடு பிறக்கிறதா மட்டும் நினைக்கிறான். வயிறோடு மட்டும் பிள்ளைகள் பிறக்கிறது இல்லை, 2 கையோடு பிறக்கிறாங்க, 2 காலோடு பிறக்கிறாங்க. 1000 பேருடைய பிரச்சனைக்கு சால்வ் பண்ணக்கூடிய மூளையோடு பிறக்கிறான். ஒருத்தர் ஒரு ஜனத்தொகை ஒருத்தன் 100 பேர் பிறக்கிறான். அதில் ஒருத்தன் என்னவா இருப்பான்னு கேட்டால் 1,00,000 பேருடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறவனா இருப்பான். அப்படியான ஒருத்தன் வந்து ஒரு பெரிய கண்டுபிடிப்பை தந்துட்டான்னு சொன்னால் அது லாஸ் தானே மக்களுக்கு. அப்போ இப்படி விளங்காமல் என்ன செய்கிறாங்க, மக்கள் தொகை பெருக்கன்னு போய் ரொம்ப தப்பாக சிந்திக்கிறார்கள். இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இந்த சீனாவை எடுத்துக்கிறோங்க. சீனா தான் உலகத்தில் என்ன இருக்குது, அதிகமான மக்கள் தொகை உள்ள நாடு. ஃபஸ்ட்டு சீனா, 2வது இந்தியா இருக்குது. அப்போ உலகில் 3இல் ஒரு பகுதி மக்கள் சீனாவில் இருக்கிறாங்க, சீனாவிலையும் இந்தியாவிலையும். அப்போ அந்த மாதிரியான அளவுக்கு 140 கோடி மக்கள் அந்த சீனாவில் இருக்கிறார்கள் என்ற உடனே அவன் என்ன செய்கிறான், அவன் இப்போ ரொம்ப கெடுபிடிகளை கொண்டு வர்றான். சீனாவில் மக்கள் தொகையை குறைச்சா தான் வழி. ஆனால் அவன் தப்பாக வழங்குறான். இவ்வளோ மக்கள் தொகை இருந்தும் பொருளாதாரத்தில் வல்லரசாக தான் இருக்கிறது, எவனும் பட்டியனால சாவலை. இப்போ இருக்கிறத 140 கோடி என்பது இந்தியாவை விட அதிகம், உலகத்தில் உள்ள பல நாடுகளை விட அதிகமாக இருக்கிறது. ஒரு 50-60 நாடுகளுடைய ஜனத்தொகை சீனாவில் மட்டும் இருக்கிறது. அவ்வளோ பெரிய நாடாக வந்த பிறகும் கூட அவனுக்கு எந்த விதமான தட்டுப்பாடு பஞ்சமெல்லாம் வரலை. இவங்கள அரசாங்கத்தில் உள்ள என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த நம்பரை தாண்ட விடக்கூடாது, இப்போ இருக்கிற நம்பரை அதிகரிக்கக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறான்னு கேட்டால் அதிகரிக்கவும் கூடாது, குறைக்கவும் செய்யணும் என்பதற்காக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன சட்டம், ஒருத்தன் வந்து ஒரு பிள்ளை தான் பெறணும். ஒருத்தன்னா 2 பேர், ஒரு ஆம்பளை மட்டும் பிள்ளை பெற முடியும், ஒரு ஆம்பளை பிள்ளை சேர்ந்து. அப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு தம்பதிகள் எத்தனை பிள்ளை பெறணும், 1 பெறணும் அப்படின்னு சொன்னால் என்னவாயிரும், 100 பேர் 50 பிள்ளையை தான் பெறுவான். 100 பேர் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாங்கன்னா 50 தான் ஜெனரேஷன், 50 குறைஞ்சி போயிடும். இப்படியே நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னு சொன்னால் மக்கள் தொகையை ஒரு 60-70 கோடி கொண்டு வந்துடலாம், கொண்டு வந்தால் இன்னும் வளமாக இருக்கலாம்னு அவன் தப்பாக நினைக்கிறான். இன்றைக்கி சீனா வளமாக இருக்கிற காரணமே இந்த மக்கள்னால தான், மக்கள் வளத்தினால தான். அதனால இந்த பொருளாதார வல்லரசாக இருக்கிறான், அமெரிக்கா பார்த்து பயப்படுற அளவுக்கு இருக்கிறான். இந்த நம்பர்னால தான் நம்ம சீனா வல்லரசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்பது கூட விளங்காமல் இதை குறைக்கணும், இதை தாண்ட விடக்கூடாது, குறைக்கணும் என்பதற்காக என்ன சட்டம் போட்டிருக்கான், ஒரு தம்பதிக்கு வந்து ஒரு பிள்ளைக்கு மேலே பெறக்கூடாது 1. அப்படி 2வது பிள்ளை பெறுவதாக இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்தியாவுடைய ரூபாய் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டி தான் பெறணும். ஒரு பிள்ளைக்கு பிறகு 2வது பிள்ளை பிறகு என்ன செய்யணும், 6 லட்சம் ரூபாய் இந்திய ரூபா அளவுக்கு மதிப்புக்கு என்ன செய்யணும், அரசாங்கத்துக்கு பணம் கட்டணும். நாங்கள் 2வது பிள்ளை பெற போகிறோம், அதுக்கு அவன் பர்மிஷன் கொடுக்குறோம், எவ்வளோ ரூபா கொடுக்கணும், 6 லட்ச ரூபா ஒருத்தன் எல்லாருக்கும் முடியுமா, இது சாத்தியப்படாது. பிள்ளை வேணும் தான், அவசியம் வேணும் தான் நினைக்கக்கூடியவர்கள் வந்து அவங்க 6 லட்ச ரூபாங்கிறது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் சம்பாத்தியம். ஒரு மனிதன் சம்பளத்துக்கு இருந்தான்னு சொன்னால் 5 வருஷம் 6 வருஷம் உழைச்சா தான் இந்த 6 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கிடைக்க முடியும். அவன் திங்கணும், அது வரை சாப்பிடணும், தேவைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் உழைச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தொகையை அவன் என்ன செய்கிறான், ஒரு பிள்ளை வேணும்னா நீ என்ன செய்ய, அரசாங்கத்துக்கு இதை கட்டுன்னு சொல்கிறான். அப்போ இதனால் என்ன செய்கிறாங்கன்னா பிள்ளை வந்து தப்பி தவறி ஒரு கருவடிச்சிட்டாங்கன்னு வைங்க, கர்ப்பமாயிட்டாங்கன்னு வைங்க,
ஒன்று எத்தனை மாதம், 7 மாதமாக இருந்தாலும் 8 மாதமாக இருந்தாலும் சரி, ஆளை தூக்கிட்டு போய் என்ன செய்வாங்க, ஊசி போட்டு வயிற்றில் வச்சு சாவடித்து அறுத்து வெளியே எடுத்துருவாங்க. கலைக்க முடியாதுல்ல 8 மாத குழந்தையெல்லாம். இந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு சட்டங்கள் எல்லாம் எதுக்கு, நாங்கள் மக்கள் தொகையை குறைக்க போகிறோம் என்கிற மாதிரி. இது வந்து யூடியூப்லாம் படம் எடுத்து போட்டு இணையதளத்தில் நார் அடிச்சு விட்டாங்க. இதை சைனாவை 8 மாத கர்ப்பிணி இழுத்துக்கிட்டு போய் வேனில் ஏற்றுறதையும், அது ஊசி போடுறதையும், அறுத்து எடுக்கிறதையும் எல்லாத்தையுமே ரகசிய கேமராக்கள் மூலமாக எடுத்து இணையதளங்களில் ஏற்றி உலகமே என்ன செய்யுது, இப்படியான காட்டு மிராண்டியாக இருப்பீங்க என்ற அளவுக்கு என்ன செய்கிறது இருக்கிறது. அதே நேரத்தில் முதல் குழந்தை பொம்பளை பிள்ளையாக இருக்குமே, ஆனால் அந்த நாட்டுடைய சட்டம் அவர்களுக்கு மட்டும் இன்னொரு குழந்தை என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அது ஒரு சோதனை தான். ஆம்பளை பிள்ளைன்னு ஒன்று வேணும்ல மனுஷனுக்கு அப்படின்னு அங்கேயும் பாருங்கள், ஆண் பெண் ஏற்றதாழ்வு இல்லை, கம்யூனிஸ்ட் பேசுகிறாங்க, ஆண் பெண்ணு சமங்கிறாங்க. அப்போ ஆம்பளை பிள்ளை பெற்றா வந்து அவனுக்கு இன்னொரு குழந்தைக்கு அனுமதி இல்லை. பொம்பளை பிள்ளை பெற்றா ஆம்பளை பிள்ளை மாதிரி ஆகுமா, அவர் ஆம்பளை பிள்ளை பெற்றுக்கங்கிறேன். இவதான் என்ன செய்கிறாங்க, இந்த கம்யூனிஸ்ட் கூட்டம் தான், நாங்கள்லாம் எல்லாம் ஆணும் பெண்ணு சமத்துவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த மாதிரி பொம்பளை கொண்டாங்க. அல்லாஹ் இஸ்லாம் என்ன செஞ்சு, ஒய்தல் மௌஊதத்து சுகிலத்து பிஐதம்பின் குத்திலத், உயிரோடு கொல்லப்பட்ட அந்த சிறுமிகளை நான் விசாரிப்பேன், எதுக்காக கொன்றாங்கன்னு கேள்வி கேட்பேன் அல்லாஹ் சொல்லி தண்டனை கொடுத்து அந்த மக்களை, சிசு கொலை, பெண்களை கொலை செய்வது நல்லா காப்பாற்றினான். நம்ம அவ்வளோ முற்போக்காக இருக்கிறோம். இவங்க உலகத்துக்கெல்லாம் முற்போக்குவாதம் பேசக்கூடியவன் என்ன செய்கிறான், ஒரு குழந்தை தான் பெறணுமா, அந்த ஒரு குழந்தை வந்து ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் ஓகேயா, பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அவனுக்கு இன்னொரு சான்ஸ் தருவாங்க. இன்னொன்று பொம்பளையாக போனால் 3வது சான்ஸ் கிடையாது, ஒரு சான்ஸ் தந்து பார்ப்பாங்க ஆம்பளை பிள்ளைக்கான்னு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு ஸ்கேன் பண்ணி பார்த்து, என்ன சட்டம் போட்டாலும் ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம், வயிற்றில் வச்சு காலி பண்ணிடுவாங்க. பொம்பளை பிள்ளை என்ன செஞ்சிடறாங்க, சீனாவில் அழிச்சு கொடுக்குறார்கள். அப்போ கிட்டத்தட்ட 80 லட்சம் சிசுக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி கருவில் வைத்து. இந்த மாதிரியான புள்ளி விவரங்கள்லாம் சைனாவில் இருக்கிறது. அப்போ இது மாதிரியான வந்து தவறாக குழந்தை பெற்றுவிட்டால் கூட என்ன செய்வாங்க, விபச்சாரத்தில் குழந்தை பெற்றால் எப்படி பயப்படுவாங்க, அந்த மாதிரி கற்பமாயிட்டாங்கன்னு வைங்க, அவ்வளோதான், ஒளிஞ்சு வாழ்வது. அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டா என்ன செய்கிறது, பிள்ளை போட்டு அறுத்துருவாங்கல்லன்னு சொல்லி கடைசியில் கக்கூசில் போய் வந்து என்ன செய்கிறது, போய் பிள்ளை போட்டு ஒடியாந்துடுறது, யார் பிள்ளைன்னு தெரியாமல் பெற்றுப்பட்டு என்ன செய்கிறது, போட்டு வந்துடுறது. இந்த மாதிரி எல்லாம் அது எக்கச்சக்கமான அனாதைகள், யாருன்னு தெரியாத தகப்பன் தாய் தெரியாத குழந்தைகள் அங்கங்கே கிடக்கிறான் அள்ளி, அதுக்கு ஒரு அமைப்பு வச்சு என்ன செய்கிறான், அதை வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். அதை எவனை தத்தெடுக்க வந்து அவனுக்கு தண்டனை, தத்துலாம் எடுக்கக்கூடாது. ஏன் அவங்களே போட்டுவிட்டு அவங்களே தத்தெடுத்துட்டா என்ன செய்யறது, எப்படி அவங்கள குப்பையில் போட்டு என்ன செய்கிறது, நாளைக்கு தத்தெடுக்கிறேன்னு பிள்ளையை தூக்கிட்டு வந்துட்டா, இந்த மூசா நபி சம்பவத்தெல்லாம் படிச்சிருப்பாங்க இவ்வளோ இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டா என்ன செய்கிறது அப்படி நினைத்து அதுக்கெல்லாம் தடை இருக்குது. அப்போ இவங்க என்ன எப்படி திங்க் பண்ணுறாங்க, மக்கள் தொகை பெருக்கத்தினால தான் இன்றைக்கி நம்ம வல்லரசாக இருக்கிறோம் என்பதை மறந்துட்டு, இவன் 70 கோடிக்கு மக்களை குறைச்சாண்டு வைங்க, குறைச்சா என்னவாக, வல்லரசாவில் இருக்க மாட்டான். இன்னும் சொல்ல போனால் ஒருத்தன் வந்து இந்த விஞ்ஞான நவீன புள்ளி விவர கணக்கு பிரகாரம் இதே அளவுக்கு மக்கள் நிற்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் இதே அளவை மெயின்டைன் பண்ணணும், 100 கோடியாக 100 கோடியில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம நினைத்தோமையானால், இப்போ உள்ள கணக்கு என்ன செய்கிறான்னா 2.2 அந்த அளவு 2.2 கணக்கில் பிள்ளைகள் பிறக்க வேண்டும். அதாவது ஒரு தம்பதிக்கு 2 பிள்ளை பெற்றா கூட இதே அளவுக்கு மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஒரு தம்பதி இருக்கிறான், 2 பேர் 2 பிள்ளையை பெற்றாண்டு வைங்க, அப்படி இருந்தால் கூட என்ன செய்யாது, இறந்து போகிறது பார்த்தோன்னா கணக்கு இருக்கா இல்லையா, அதெல்லாம் கணக்கில் கொண்டு என்ன செய்கிறான்னா 2.2 பிள்ளை பெறணுமா. புள்ளி 2 இப்படி பெறணும்னு கேட்டக்கூடாது, அவ்வளோதான். ஒரு ஆள் 2 பிள்ளை தான் பெறணும், 5ல் ஒருத்தன் 3 பிள்ளை பெறணும். 4 பேர் 2 பிள்ளை பெற்றான்னு சொன்னால் என்ன செய்யணும், 5வது ஆள் என்ன செய்ய, ஒவ்வொரு 5 பேரில் ஒரு தம்பதி 3 பிள்ளை பெறணும், அதான் 2.2ங்கிறது. இந்த கணக்குப்படி குழந்தை பெற்றால் தான் என்ன செய்வேன், மக்கள் தொகை வந்து பேலன்ஸாக இருக்கும். அதை விட குறைஞ்சி 2% பெற்றால், 1% பெற்றால், 1.5% இருந்தால், அது 2 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளை, 2 பேருக்கு 1 பிள்ளை, 2 பேருக்கு 1 பிள்ளைன்னா 4 பேருக்கு 3 பிள்ளைன்ற அர்த்தம். அப்படி அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் குழந்தைகளுடைய கணக்கு குறையுமையானால், அப்போ தாறுமாறாக என்ன செஞ்சு அந்த நாடு சீரழிஞ்சு போயிடும். எப்படி சீரழிஞ்சு போயிடும், அங்கே வந்து முதியோர்கள் எண்ணிக்கை அதிகமாக போயிடும், இளைஞர்கள் எண்ணிக்கை என்னவாயிரும், குறைந்து போயிடும். அது ஒரு 4 பிள்ளை இருந்தாலும் 4 இளைஞன் இருப்பானே இல்லையா, 4 இளைஞனுக்கு 2 முதியவர் இருப்பாங்க, ஒரு தாய் தகப்பனார், 4 பிள்ளை. அப்போ கணக்கு எடுத்து பார்த்தா என்ன செய்யும், 4 இளைஞர் கூட்டம் 4 இருக்குது, அவங்க முதியோர் கூட்டம் எத்தனை இருக்குது, 2 இருக்கும். அதே நேரத்தில் ஒரு பிள்ளை பெற்றாங்கன்னு சொன்னால் 100-200 முதியோர் இருக்காங்க, ஆம்பளை பொம்பளை இருக்காங்கன்னு வைங்க, அவங்க 100 தான் இருப்பான் இளைஞனோட யார் கூட, முதியவர் கூடி விடுவாங்க. இப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து என்ன ஆயிரும்னு சொன்னால், உழைக்காமல் ஓய்வில் இருக்கக்கூடியவங்க தான் முதியவர்கள், உழைக்கிறவன் வந்து இளைஞர்கள் உழைக்கிறவன் குறைஞ்சிட்டா அந்த நாடு முன்னேறுமா, உழைக்கக்கூடியவர்கள் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நாடு வளம் பெறும், நிறைய சம்பாதிப்பான், நிறைய உற்பத்தி பண்ணுவான், நிறைய கண்டுபிடிப்புகள் வரும், நிறைய வேலை வாய்ப்புகள் உண்டாக்க முடியும், எல்லா பணிகளும் நடக்கும்.
இப்போ என்னவாயிரும்னு கேட்டால், வேலைக்கு கேட்டோம்னா எங்கள் வீட்டில் வேலைக்கு ஆள் இருக்கா, எங்கள் வீட்டில் 95 வயசில் ஒருத்தர் இருக்காரு, உங்கள் வீட்டில் எதாவது இருக்கா, நான் 87 இருக்காருன்னு சொன்னால் இவனை யார் வேலைக்கு சேர்த்துக்குருவா? வேலைக்கு ஆள் தேடி போனால் கூட ஒவ்வொரு வீட்டில் 85-90 வயசுக்காரன் தான் இருப்பானே தவிர 25 வயசுக்காரனை கேட்டால் இல்லை ஒரே ஒருத்தர் இருந்தார், அவர் அந்த கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான்வாங்க. அப்போ கம்பெனிகளுக்கு ஆளுக்கு வேலை கிடைக்காது. உழைக்கிறவன் அதிகமாக இருந்து உழைக்காமல் இருக்கிறவன் கம்மியாக இருக்கிறதா முன்னேற்றத்துக்கு ஒரு அளவுகளாக இருக்கும். இவங்க செய்கிற வேலை எங்கே போய் முடிச்சிடும்னு கேட்டால், உழைக்காதவர்கள் அதிகமாக இருப்பான். இன்னும் சொல்ல போனால் ஒருத்தனே தாங்க முடியுமா? இப்போ தாய் தகப்பனையும் தாங்கி சில தாத்தா பாட்டி இருந்துட்டாங்கன்னு வைங்க, அவங்களும் ஒரு பிள்ளை தானே, 2-3 ஆளில் இருக்க மாட்டாங்களே. இவனுக்கு ஒரு தாய் தகப்பன் தான், அந்த ஒரு தாய் ஒருத்தன் தான் பிள்ளை, அவங்களுடைய தாய் தகப்பனை இவங்க ஒருத்தன் தான் பிள்ளையாக இருப்பாங்க. அப்படின்னா யார் தான் சுமக்கணும்? இப்போ பாப்பாவுக்கும் சம்பாதிக்கணும், தாத்தாவுக்கும் சம்பாதிக்கணும், அம்மாவுக்கும் சம்பாதிக்கணும், பாட்டிக்கும் சம்பாதிக்கணும். இப்படி அனைவருக்கும் ஒருத்தன் சம்பாரித்து போடணும். ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கிறான்னா அவன் தான் என்ன செய்யணும்? அவன் பொண்டாட்டி பிள்ளைகளையும் காப்பாற்றிக்கிறேன்னு, தாய் தந்தையும் காப்பாற்றணும். ஒரு 4 பிள்ளை அந்த மாதிரி ஒரு 3 பிள்ளை 4 பிள்ளை இருந்தால் ஷேர் பண்ணிக்கிறாங்களா இல்லையா? 4 பிள்ளை இருந்தாங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு கொடுக்குறல, ஆளுக்கு 500 கொடுங்கடா, நீ 500, நீ 500 கொடு அப்படின்னா அவனுக்கு சிரமம் இல்லாமல் போயிடும். பெற்றோரை சுமக்கிறது ஈஸியாக போய்விடும். இல்லைன்னா என்னவாயிரும்? பொருளாதார அனைத்து சேவைகளும் சமாளிக்கிற கஷ்டப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டும். இன்னும் சொல்ல போனால் ஒரு குழந்தையோடு எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்காது. குழந்தைகள்கிட்ட என்ன செய்யும்? மனோதத்துவ ரீதியாகவே அது சண்டை பிடிக்கணும், கொடுக்கணும், வாங்கணும், அண்ணனுக்கு கொடு, தம்பி கொடு அப்படின்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னு சொன்னால் சுயநலவாதிகளாக இருக்காது. வீட்டுக்குள்ளே என்ன செய்வாங்க? 2 பொருள் அண்ணனுக்கு கொடு, தம்பி கொடு, அக்கா கொடு, தம்பி கொடுன்னு அப்படி பாசத்தை ஊட்டுறோமா இல்லையா? அப்படி சின்ன வயசில் பழகும்போது என்ன ஆகுன்னு கேட்டால் இல்லாமல் நமக்குரியது நினைக்காது. அந்த பிள்ளை என்ன செய்யாது? நமக்கு தர்றது அண்ணனுக்கும் கொடுக்கணும், தம்பிக்கும் கொடுக்கணும், அப்படியே ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும், அப்படியே டெவலப் ஆகிட்டே போகும். அந்த மாதிரி குழந்தைகள் ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னு வைங்களேன், வாங்குறதுலாம் அதுக்கு தான், சட்டை வாங்கினா அதுக்கு தான், விளையாட்டு சாமான் வாங்கினா அதுக்கு தான், அது யாருக்கும் கொடுக்கணுங்கிற அந்த கான்செப்டே உள்ளத்தில் ஏறாது. பிஞ்சு உள்ளத்தில் ஏறினா தான் கரெக்டாக இருக்கும். பிறகு பெரிய ஆளாக போயெல்லாம் ஏற்ற முடியாது. சிறு வயசில் எப்படி அந்த ஒரு ஒத்த குழந்தையாக இருக்குமே, ஆனால் அது மனநோயாளிகளாக யாருக்கும் எதுவும் கொடுக்காம அப்படி அந்த நாட்டில் சைனாவில் விவாகரத்து அதிகமாகிடுச்சு. அந்த கிறுக்கணும் அதையும் செய்கிறானுங்க. அதை ஆய்வு பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எல்லாம் ஒத்த பிள்ளையாக இருக்கிறதுனால எதையும் சகித்து கொள்வது கிடையாது. சின்ன பிள்ளை அண்ணன் தம்பி சண்டை போட்டு சகிச்சுக்கிறாங்கல்ல, அவன் அடிப்பான், இவன் அடிப்பான், ஒரு நாளைக்கு அண்ணன் அடிப்பான், அவனுக்கு தம்பி அடிப்பான், ஒரு நாளைக்கு அக்கா அடிக்கும், ஒரு நாளைக்கு தம்பி அடிக்கும். அப்படி தான் அப்படி சொல்லிச்சு ட்ரைனிங் கொடுத்து அடித்தா பரவாயில்லைன்னு அப்படி ஆய்க்கிறாங்க. மன ரீதியாக என்ன செய்வாங்க? சில பிரச்சனைகளை சகித்துக் கொள்வது, அண்ணன் தான் அடித்தா விட்டு போ, தங்கச்சி தான் அடித்து விட்டுட்டு போ இப்படின்னு சொல்லி கொடுக்குறோமா. இதுகள்லாம் அவனை என்ன செய்யறதுன்னா, வாழ்க்கையில் அடிபடும் பொழுது அதை சகித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் உண்டாக்குகிறது. அதெல்லாம் அடிபட்டு போயிடும். ஒத்தையாக இருந்தான்னு சொன்னால் இந்த மாதிரி உருவாகும். என்ன கணவன் மனைவி பஞ்சாயத்து வந்தோடனே சின்ன சல்லி காசு பிராட்டம் தலாக்கு விவாகரத்து, நம்ம தலாக்குங்கிறோம்ல, அங்கே விவாகரத்தும் வாங்க. இப்படி ஆணும் பெண்ணும் சேர்ந்து இவனு அப்படி தான் இருப்பான், அவளும் அப்படி தான் இருப்பான். எப்படி குடும்பம் ஓடும்? ஒத்த பிள்ளையாக வளர்ந்ததுனால குடும்ப வாழ்க்கை சீரழிஞ்சு விவாகரத்து அதிகமாகி போய் கொண்டிருக்கிறது சீனாவில். காரணம் என்னன்னு கேட்டால், எல்லாம் ஒத்த குரங்கா வளர்ந்தது தான். இந்த ஒத்த குரங்கா வளர்ந்ததெல்லாம் இப்படி தான் இருக்கு. இப்படியான எந்த விதமான மக்கள் தொடர்போ கொடுக்கிறதோ எடுக்கிறதோ பெருந்தன்மையோ சகிப்புத்தன்மையோ அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. விட்டு கொடுக்கறது எல்லாம் வரவே வராது. இதனால தான் அதிக அளவில் விவாகரத்து நடக்குதுன்னு அவங்க தான் இந்த விவரத்தையும் சொல்கிறாங்க. இந்த விவரத்தையும் இவன் தான் சொல்லிக்கிறான். எதையும் சொல்கிறான்? இந்த மாதிரி பாதிக்கிற விஷயத்தையும் சொல்கிறான். இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இது நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறது 2க்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறது சாபம்லாம் கிடையாது, உலகத்துக்கு கேடெல்லாம் கிடையாது. அதில் கட்டாயம் பெற்று தான் அவனோட அவசியமும் கிடையாது. இது ஏன் மட்டும் குறை சொல்லி தேவையில்லாமல் இதுக்காக லட்சக்கணக்கான ரூபாயை பணத்தை செலவழித்து மக்களுடைய வரி பணத்தை நாசமாக்கி பெரிய பூதாகரமாக இது காட்டுறீங்க? நடைமுறையில் அப்படிலாம் ஒன்று இல்லையே. கடந்த காலத்தோடு எல்லாம் செழிப்பாக தானே இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தோமே. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த இதை என்ன செய்ய வேண்டியதில்லை, மாற்ற வேண்டிய இந்த ஒரு அவசியம் கிடையாது என்பதை என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த குற்றச்சாட்டுக்கு இவ்வளோ போதும். இருக்கிற நேரத்து சொன்ன விஷயங்களோடு இதையும் சேர்த்து கொண்டீர்களே. ஆனால் அப்போ இந்த குடும்பத்தை பெருக்குதல் என்று இஸ்லாம் அனுமதித்திருக்குது இல்லையா? தடை செய்யலை உங்களுக்கு, அது ஊக்குவிக்கவும் இல்லை, தடை செய்யவும் இல்லை, அனுமதித்திருக்கிறது. இது தடுத்து தான் ஆகணுமெல்லாம் உங்களுக்கு கெடுபடி செய்யலை இஸ்லாம். அது கரெக்டான நிலைப்பாடு தான், அது சரியானது தான். யாருக்கு சக்தி இருக்குதோ, யாருக்கு ஆசை இருக்கிறதோ, யாருக்கு முடிகிறதோ அவர் என்ன செய்யலாம், திங்க் பண்ணி பார்த்து நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், நல்லது கெட்டது இருக்குது, ஒரு பிள்ளை மூத்தா போயிடலாம், 2 பிள்ளை மூத்தா போயிடலாம், இன்னொரு கையில் நல்லது, இப்படி இந்த இத்தனை விஷயத்துக்கு என்ன செய்யலாம், அவங்க ஆசைப்படுவாங்க. 2, 3, 4, 5 அவங்க விருப்பத்தை பொறுத்து, நீ இடையில குறுக்க நிற்கிற, அவங்க விருப்பத்தை பொறுத்து செய்வார்களே. ஆனால் அதில் அரசாங்கம் தலையிடக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய கொள்கை. இதை மாத்திரமா அதை மாத்திரமா சொல்லு, ஒன்று தான் மாற்ற வேண்டி இருக்குது. நீ சொல்லக்கூடிய சித்தான் நம்மளுக்கு பொய்யா இருக்கிறது. அதனால் நம்ம உலகத்துக்கு நன்மை கண்ணு முன்னாடி கிடைக்குது இல்லைங்கிற, கண்ணுக்கு முன்னாடி நன்மைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மனிதன் பெருகின காரணத்தினால எந்த தட்டுப்பாடும் உலகத்தில் ஏற்படவே இல்லை, இந்த கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை போய் மறுக்கிற காரணத்தினால்தான் இதை ஒரு விஷயமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பாயிண்டாச்சா.
அடுத்ததாக விஷயம் என்னென்னா, இஸ்லாத்தின் மீது சொல்லப்படக்கூடிய இந்த குடும்ப கட்டுப்பாடு அடுத்து சொல்லக்கூடிய விஷயம், இஸ்லாம் மார்க்கங்கிறது வந்து பிற மதத்து மக்களை கட்டாயப்படுத்தி, இப்போ நம்மளாம் முஸ்லீமாக இருக்கிறோமே எல்லாம் வால் முனையில் தான் ஆக்கினாங்களாம். வால் எடுத்துகிட்டு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறியா என்னன்னு சொல்லி முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணாங்களாம், வாளால் தான் பரப்புனீங்க. உங்களை ஒரு இடத்துல வளர விட்டோம்னு சொன்னால் வால் முனையில் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, மிரட்டி மிரட்டி இஸ்லாத்தில் சேர்த்துருவீங்க. இஸ்லாம்ங்கிறது தன்னுடைய கொள்கையை வலுக்கட்டாயமாக மக்கள் மேலே திணிக்கிற ஒரு மார்க்கம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. இதை வச்சு என்ன செய்கிறாங்க, இது வந்து மக்களை வந்து சுதந்திரமாக சிந்திக்க விடாமல், சுதந்திரமாக அவனை தேர்ந்தெடுக்க விடாமல், உங்கள் மதத்தை தான் ஏற்றாகணும்னு நீங்கள் கட்டாயம் உங்களை ஆட்சியில் இல்லாதனால நீங்கள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. உங்களோட ஆட்சி இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க, வலுக்கட்டாயமாக நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க, இப்படி தான் பண்ணி இருக்கிறீங்க கடந்த காலங்களில் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இந்த முஸ்லீம்கள் இவ்வளோ பேர் இருக்கிற காரணமே என்ன, முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி பண்ணினாங்க, அவங்க மிரட்டி மிரட்டி நினைஞ்சிட்டாங்க, இஸ்லாத்தில் சேர்த்துட்டாங்க என்று ஒரு பிரச்சாரத்தை அப்பட்டமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எதனால் சொல்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்லாம் வளர்றது அவங்களால மறுக்கவே இல்லை. வளர்றதுக்கு ஒரு காரணம் சொல்லணும், ஒரு கொச்சைப்படுத்தணும். வேறு எந்த மார்க்கும் வளர மாட்டேங்குது, இஸ்லாம் தான் வளர்ந்துக்கிட்டே போகுது. இந்த வளர்ந்துக்கிட்டே போகுது என்னடா செய்கிறது, வளரவில்லைன்னு சொல்ல முடியல, அது கண்ணுக்கு முன்னாடி தெரிந்து கொண்டு இருக்கிறது. அப்போ வளரவில்லைன்னு சொல்ல, வளருதுன்னு சொன்னால் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகுமா இல்லையா, ஒன்று வளர்ந்தால் மக்களை இருக்குமா இல்லையா. அப்போ இந்த வளர்வதற்கு நம்ம என்ன காரணத்தை சொல்லி விட்டுருன்னு, இவங்க வந்து கட்டாய மதமாற்றம் பண்ணுறாங்க, இப்படி பண்ணினாங்க, இப்பவும் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் பரப்பி, இதனால இந்த மாதிரியான சித்தாந்தம் உலகத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், ஒருத்தனை வலுக்கட்டாயமாக மதத்தில் சேர்க்க இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். நம்ம கையில் கவர்மெண்ட் இருக்குது, இஸ்லாமிய ஆட்சி இருக்கிறது, முழு அதிகாரம் நம்ம கையில் இருக்குது. அப்படி இருக்கும் கட்டத்தில் கட்டாயமாக போய் ஒருத்தனை சொல்லி மதமாற்றம் செய்ய மார்க்கம் நம்மளை அனுமதிக்குதா, அதை முதல் சிந்திக்கணும், முதல் விஷயம். அப்புறம் இந்த கட்டாய மதமாற்றம் நடந்துச்சா இல்லையாங்கிற இவங்களோட குற்றச்சாட்டு ரெண்டாவது வருவோம். இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்லுகிறது என்று பார்த்தீங்கன்னா, முதல்ல இஸ்லாமிய கான்செப்டை என்னன்னு கேட்டால், பிறப்பால் ஒருத்தன் இஸ்லாம் ஆக முடியாது, வேறு எதனால் ஆக முடியும், மனசில் விளங்கி ஏற்றுக்கொள்வதனால தான் ஆக முடியும். அதுதான் அல்லாஹ் ஏற்றுக்கிறோம். ஒருத்தன் வந்து பேருக்கு முஸ்லீம்னு சொன்னால் முஸ்லீம் ஆக முடியுமா அல்லாவிடத்தில்? இஸ்லாம்ங்கிறது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்கிறவன் ஆகுறதுக்கு பேர் தான் இஸ்லாம். அல்லாஹ் எதை ஏற்றுக்கிறவான், இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறைவனை அஞ்சக்கூடிய மக்களிடமிருந்து தான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அப்போ வாளுக்கு பயந்து வந்தால் இறைவன் அஞ்சிறவனா, காசுக்கு ஆசைப்பட்டு வந்து அவன் இறைவன் அஞ்சிறவனா இருப்பானா, அல்ல வேற ஏதாவது ஆதாயத்துக்காக வேண்டிய ஒரு மதத்தில் வந்து சேர்ந்தான்னு சொன்னால் அவன் இறைவன் அஞ்சிறவனா இருப்பானா? அவன் முஸ்லீமாக ஆக மாட்டான் அல்லாவிடத்தில். நீங்கள் வேணா உலகத்தில் ஏமாத்துறதுக்கு வேணா நானும் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ளலாமே தவிர, அவனால் என்ன செய்ய முடியாது, எந்த விதமான ஒரு அல்லாவிடத்தில் ஒரு முஸ்லீமுடைய நன்மையை பெற முடியாது. 5வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் எல்லாம் இப்படி சொல்கிறான், இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறைவனை அஞ்சக்கூடியவங்கள்ட்ட தான் ஏற்றுக்கிறோம். இதுதான் இஸ்லாமிய அடிப்படை கான்செப்ட். அப்போ அல்லாஹ் ஏற்றுக்குருவான் என்கிற அடிப்படையில் இயங்குகிற ஒரு மார்க்கமாக இருந்தால் அது எப்படி கட்டாயப்படுத்தும், கட்டாயப்படுத்தினா உள்ளத்திலேருந்து வராத, உள்ளத்திலேருந்து வர்றது அல்லாஹ்வை பார்ப்பான். உலகத்தில் உள்ளத்தில் வர்றதை கண்டுபிடிக்கலாது. நீ என்கிட்ட வந்து நான் முஸ்லீம்னு சொன்னால் எனக்கு கண்டுபிடிக்க முடியுமா? நான் தான் உங்கள்கிட்ட வந்து முஸ்லீம் சொன்னால் நான் நெசமாக சொல்கிறேன்னா, நடிக்கிறதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலுமா? இயலாது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தான் இது தீர்மானிக்கிறவனாக இருக்காங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கட்டாயப்படுத்துறது ஒத்துக்கிறவே செய்வோம். எப்படி நம்ம கட்டாயப்படுத்துவோம்? நம்ம அல்லாஹ் ஏற்றுக்கிறத முஸ்லீமுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், உன் தொழுகை வந்து முகஸ்துதிக்கு தொழுதா உன் தொழுகை செல்லாது, பெருமைக்கு தொழுதா தொழுகை செல்லாது, நீ பயான் பண்ணுற அது பெருமைக்கு பண்ண, அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இஸ்லாத்தில் நீ பாட்டுக்கு மிரண்டுக்கிட்டு வா பயந்துக்கிட்டு வானா சரியாக வருமா? அப்படி சொல்லுவோமா? அப்படி யாராவது இப்படி பிரச்சனை பண்ண ஏழுமா? அந்த இஸ்லாம் அந்த வாசலை திறந்து விட்டுருந்தா நம்மளும் பண்ணலாம். ஆள்சேரு, நிறைய ஆள்சேரு. இஸ்லாம் என்ன சொல்லுது, உள்ளத்தில் விளங்கி வந்தா வா, இல்லாட்டி போ. இப்படி நம்ம கற்று தந்திருக்கும் பொழுது நம்ம எப்படி போய் கட்டாய மதமாற்றம் பண்ணுவோம்? ஒன்று. அதுக்கடுத்து எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால், தெல்ல தெளிவாக இந்த வார்த்தையை சொல்கிறான். குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 256வது வசனத்தில் இருக்கிறது, லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த கட்டாயப்படுத்தலும் இல்லை. இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை உலகத்தில் எந்த மார்க்கத்தை எவனால் கட்டாயப்படுத்திட்டு போகணும், எங்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான வற்புறுத்தலும் கிடையாது. கத்த பையன ருசுது மினல் கை, நேர்வழி எது வழிகேடு எதுன்னு தெளிவாகிவிட்டது. சிந்திச்சு பார்த்துக்க, இது நேர்வழி தான் வச்சாச்சு, மற்றது வழிகேடு நீ பார்த்து ஏற்றுக்கடான்னு சொல்கிற மார்க்கம் இது. இஸ்லாம் எப்படி மக்களை கூப்பிடுது, எது நேர்வழின்னு ஒன்று சொல்லியாச்சு, இது அழகான வழின்னு வாதங்களை வச்சாச்சு, அந்த வாதங்களுக்குரிய ஆதாரங்களையும் தூக்கி போட்டாச்சு. இப்போ உன் வேலை என்ன, சிந்தித்து பார்த்து சரியாக இருந்தால் ஏற்றுக்க, இல்லாட்டி போயிட்டாரு. கட்டாயப்படுத்த மாட்டோம், யாரையும் வலுக்கட்டாயமாக கூப்பிடக்கூடாதுன்னு இஸ்லாம் கட்டளை எடுக்கிறது.
இப்போ நம்மளே போய் ஒருத்தனை வாழை எடுத்து கத்தியை காட்டி இஸ்லாத்தில் வான்னு கூப்பிட அனுமதி இருக்கா? இந்த வசனம் தடுக்கிறது. அது வந்து இஸ்லாத்துக்கு வரவும் மாட்டான், அது நடிப்பாக தான் இருக்கும். நமக்கு தான் ஆபத்தை டேஞ்சராக இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டு நம்மளே போய் வெட்டிட்டு போயிடுவான். அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான வற்புறுத்தலும் கிடையாது என்று 2வது அத்தியாயத்தில் 256வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அஃபான்த துக்ரிஹுன் நாஸ ஹத்தா யகூனு முஃமினீன். நபியே, உங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம்லாம் இருக்குது. 10:99 சொல்லுகிறான், மக்கள் மூமின்களாக ஆக வேண்டும் என்பதற்காக மக்களை நீ நிர்பந்திக்க போகிறாயா? உனக்கு நிர்பந்திக்க இயலுமா அப்படின்னு சொல்லி கேட்டு நீ கூட நிர்பந்திக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யறான்? கட்டளை எடுக்கிறான். 9:6 அல்லாஹ் சொல்கிறான், ஒயின் அஹது மினல் முஷ்ரிக்கீன் நஸ்தஜாரக ஃபாஜிரு. ஒரு இணை கற்பிக்கக்கூடிய ஒருத்தன் நம்ம நாட்டுக்கு ஓடி வந்து, முஸ்லீம் நாட்டுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் அடைக்கலம் தாங்கன்னு கேட்குறான். இவனுக்கு இது கட்டாயப்படுத்த நல்ல வாய்ப்பு, லட்டு மாதிரி வாய்ப்பு. ஏன்? அந்த நாட்டில் கட்டி விட்டாங்க. வேற ஒரு நாட்டில் இருக்கிற ஒருத்தன் அங்கே கொடுமையாக இருக்குது, நம்ம நாட்டுக்கு ஒடியாந்துட்டான். இவனுக்கு திருப்பி அங்கே போக இயலாது, நம்ம கண்ட்ரோல்லாம் இருக்கணும். இவனை வந்து என்ன செய்யலாம்? டே, இங்கே உனக்கு அடைக்கலம் தர்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லலாமா இல்லையா? அந்த நெருக்கடியில் வரக்கூடியவன் ஏற்றுக்கொள்ள செய்வானா இல்லையா? அவனை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒயின் அஹது மினல் முஷ்ரிக்கீன் நஸ்தஜாரக, முஷ்ரிக்கில் இணை கற்பிக்கக்கூடிய ஒருத்தன் உங்கள்கிட்ட அடைக்கலம் தேடி வந்தால், அடைக்கலம் தேடி வந்தால்னு சொன்னால வேறு நாட்டில் இருக்கான்னு அர்த்தம். அடைக்கலம் தேடி வந்தால் ஃபஜிர்ஹு, அவருக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுங்கள். ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாமை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அவன் கேட்பதற்கு உரிய காலம் வரைக்கும் அவனுக்கு என்ன செய்யுங்க? அவனுக்கு அந்த அடைக்கலம் கொடுத்து விட்டு சும்மா அப்லிகு மஅமனஹு, அவனுக்கு எது பாதுகாப்பான பகுதி அங்கே நீங்கள் அனுப்பி வைத்து விடுங்கள். வந்தவுடனே அடைக்கலம் கொடுத்து, இந்த எங்கள் மார்க்கம் இதுதான், இந்த குர்ஆன்லாம் கேட்டுக்க, நீ முடிவு எடுத்துக்க, உனக்கு எங்கே விடணும்னு சொல்லு, எந்த நாட்டுக்கு போகிற, இந்த அவனை அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லு. இதை கட்டாயம் மத மாட்டோம். எவ்வளோ அந்த கட்டாயம் அதை சொல்லுவோம், யார் வந்தாலும் நாங்கள் சொல்லத்தான் செய்வோம். நீ இருக்கிற தப்புப்பா, தவறான கொள்கையில் இருக்கிற, இதான் சரி, மூளைக்கு ஏற்றுக்கிட்டு வந்தா வா, இல்லைன்னா போயிட்டே சொல்லாமலே இருக்க மாட்டோம். இது சரியான மார்க்கம்னு சொல்லுவோம், ஆனால் கட்டாயப்படுத்தி கூப்பிட மாட்டோம் என்று 9:6 என்ன செய்யறான்? சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி லக்கும் தீனுக்கும் வலிய தீன், நிராகரிக்கிற மக்களை கூப்பிட்டெல்லாம் சொல்ல சொல்கிறான், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, என் மார்க்கம் எனக்கு. லக்கும் தீனுக்கும், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, ஒலிய தீன், என் மார்க்கம் எனக்கு என்று சொல்வீராக. மக்கள்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லணும்? ஏப்பா உங்கள் மார்க்கம் உங்களுக்கு வச்சுட்டு போங்க, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு, நாங்கள் இதில் தான் இருப்போம், நீங்கள் அதில் இருந்தால் இருந்துட்டு போங்க, நாங்கள் யாரும் கட்டாயப்படுத்த மாட்டோம் என்று நபி அல்லாஹ் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் கூட யூதர்கிட்ட ஒரு அடமானம் வைத்து, அவங்களுடைய கவசத்தை அடமானம் வைத்து நினைஞ்சாங்க, கோதுமை வாங்கினாங்கன்னு வருது. அவர் கட்டாயப்படுத்தினாங்களா? அவர் அடமானம் பிடிக்கக்கூடியவராகவும் ரசூல் அடமானம் வைக்கக்கூடியவராக இருந்தால் எந்த நிலையில் அவங்க இருந்திருப்பாங்க? அப்போ முஸ்லீம் அல்லாதவர்களை கட்டாயப்படுத்தல் என்பது, நபிகள் நாயகத்தின் கையில் சக்கரவர்த்தியாக இருந்தாங்களே, உலகமே பார்த்து பயப்படக்கூடிய அளவில் இருந்தாங்களே, அந்த காலகட்டத்தில் வற்புறுத்தவில்லை. பிற மதத்து மக்கள் இங்கே வாழ்ந்தார்கள். ஒரு யூதர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியாளராக இருந்தார். அனஸ் எப்படி பணியாளராக இருந்தார் ஒரு சஹாபி, அதே மாதிரி யூத இளைஞரும் அவங்களுக்கு பணியாளராக இருந்தார். அவருக்கு முடியாமல் போய் மரணத்தருவால இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த அளவுக்கு பிற மத மக்கள் இருந்தார்களே தவிர கட்டாயப்படுத்தி இஸ்லாத்தில் சேர்க்குற எங்கள் மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. அதே போல் வந்து பொய் சொல்லி அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? குருடம் பார்க்குறான், செவிடம் கேட்குறான், அதெல்லாம் இந்த மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. விளங்கி நம்பி வந்தாவா, தெளிவு நேர்வழி இது, வழிகேடு இது, இவ்வளவுதான் எங்களுடைய இதை தவிர கட்டாயம் அது மாற்றம் கிடையாது. முதல் புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக வந்து நம்ம நாட்டில் அப்படி கட்டாய மத மாற்றம் பண்ணினாங்களா? நம்ம அதான் பாயிண்ட். இந்த இந்தியாவில் வந்து இந்துத்துவாக்கள் என்று சொல்லக்கூடியவங்க முஸ்லீம்களுக்கு ஆள் பிடிக்கிறது எப்படி பிடிக்கிறாங்க தெரியுமா? ஆட்சி பண்ணாங்க, நம்ம பெண்கள் எல்லாம் கற்பழிச்சாங்க, நம்மளெல்லாம் கொண்டு குவிச்சாங்க, வாழை காட்டி காட்டி நம்ம ஆட்கள் எல்லாம் இஸ்லாத்தில் சேர்த்துட்டாங்க, அவங்க தான் முஸ்லீமாக தலைவலியை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்மளை முஸ்லீமாக இருக்கிறோம்ல, நம்ம அப்போ முப்பாட்டெல்லாம் நினைஞ்சாங்களாம், முகலாய மன்னர்கள் முஸ்லீம் மன்னர்களுக்கு பயந்துக்கிட்டு ராமசாமியா கந்தசாமியாக இருந்தவங்க முஸ்லீமை மாற்றாங்களாம், வாளுக்கு பயந்து மாற்றாங்களாம். அப்படியே வாளுக்கு பயந்து மாறிட்டாங்க. முதல்ல லாஜிக் ஒத்துக்கிறதா? இது நடக்குமா? முஸ்லீம் மன்னர்கள்ங்கிறவன் எவ்வளோ பேர் இருந்தான்? அவன் எத்தனை பேர் பெரிய மெஜாரிட்டியான மக்கள் ஆதரவு அவனுக்கு இருந்துச்சா? வெளிநாட்டிலேருந்து வர்றான், ஒரு சின்ன இராணுவத்தை வச்சுருக்கிறான், சின்ன படையை வச்சுருக்கிறான், அவன் இவ்வளோ பெரிய நாட்டை ஆள்றான்னு சொன்னால் இவங்க எல்லாரும் சேர்ந்து எகிரி அடித்தானா ஓடி போயிடுவானா இல்லையா? மக்களுடைய எதிர்ப்பு இருந்தால் அவனுக்கு நாட்டை ஆள முடியுமா? இந்த காலத்திலேயாவது ஆளலாம், சின்ன ஒரு அதிகாரத்தை வைத்துக்கு அதிகமான மக்கள் ஆளலாம். ஏன்? நவீன ஆயுதங்கள் இருக்குது இந்த காலத்தில். இந்த காலம் ஒரு பீரங்கி போதும் அவ்வளோ பேர் ஆள்வதற்கு. ஒரு பீரங்கி ஒரு AK-47 10 பேர் வச்சுருந்தான்னா 50 பேரையும் அடைக்கலாமா இல்லையா? உங்கள் ஒருத்தர் கூட எந்திரிக்க முடியாமல் ஆக்க முடியும். ஒரு துப்பாக்கி இருந்தால் போதும், ஒரு துப்பாக்கி போதும். அந்த காலத்தில் கத்தி தான், அருவா தான். இந்த கத்தி அருவாளுக்கு யாரும் பயப்பட மாட்டான், அப்படியே அமிக்கணும் ஒரே முக. கத்தி அருவாள் ஒருத்தனும் வெட்ட முடியும், கிட்ட போய் தானே வெட்ட முடியும். அப்போ முதுகு இப்படி வெட்டும், முதல்ல பாஞ்சிட்டு என்ன செய்கிறது? அப்போ அந்த காலத்தில் முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி புரிந்த காலத்தில் எல்லாம் அவங்களோட ஆயுதங்கள் என்ன? கத்தி, அருவா, ஈட்டி, இதானே. வேற என்ன ஆயுதம் இருந்துச்சு? இந்த ஆயுதங்களை வைத்து ஆட்சி செய்யும் பொழுது
அதிகமான மக்கள் கொந்தளித்தால் இவங்களை அடக்க முடியாது. அப்போ எல்லாரும் இந்துக்களாக இருக்கும்போது 1% 2% அவங்க வந்தாங்க, வந்து இவன் வந்து அவ்வளோ பேர் அடைக்கால முடியுமா? எல்லாரும் சேர்ந்தா வெட்டி போடுவான்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் அவங்க வெட்டியிருப்பாங்க. அப்போ அந்த மக்கள் ஏன் முஸ்லீம் மன்னர்களை ஏற்றுக்கிட்டாங்க? ஏற்கனவே இருந்த ஆட்சியை விட அவங்க நல்லாட்சி கொடுத்தாங்க. நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் நல்லாட்சி அவங்க கொடுக்கல, அதுக்கு முந்தி இருந்த கிறுக்குத்தனமான ஆட்சியை விட வந்து நினைஞ்சாங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காக செய்வாங்க. அந்த இஸ்லாம் கற்றுக் கொடுத்த வழிமுறையில் வந்த காரணத்தினால ஒரு நிர்வாகண்டா என்ன சிஸ்டமேட்டிக்காக எல்லாத்தையும் செய்வாங்க. அதனால் மக்கள் ஈர்க்கப்பட்டு நினைஞ்சாங்க, அவங்களுக்கு கீழே அடங்கி இருந்தாங்க. மெஜாரிட்டி மக்கள் முஸ்லீம் அல்லாதவங்களாக இருந்தால் கூட முகலாய மன்னர்களாகட்டும் மற்ற முஸ்லீம் மன்னர்களாகட்டும் அவங்களுடைய சிஸ்டமேட்டிக்கான அந்த கோட்டை கொத்தலங்கள் ஆட்சி அதிகாரம் செய்கிற முறை நிர்வாகம் இந்த மாவட்ட ஜில்லாலாம் ஜில்லாங்கலாம் அவங்க அவங்க உண்டாக்கின வார்த்தை. ஜில்லா தாலுக்காங்கிறலாம் எந்த வார்த்தை? நம்முடைய முஸ்லீம் மன்னர்களுடைய இங்கிலீஷ் வார்த்தையோ அது வந்து நம்ம தமிழ் வார்த்தையே கிடையாது. அதெல்லாம் முஸ்லீம் மன்னர்கள் பாரசி மொழியிலேருந்து நினைஞ்சாங்க, அதுக்குரிய வார்த்தைகள்லாம் கூட தேர்ந்தெடுத்தார்கள். இந்த மாதிரி பஞ்சாயத்து கூட அந்த அஞ்சு பேரை வச்சு உள்ளூர் நிர்வாகம் பண்ணணும், அதுக்கு கீழே தாலுகாண்டு ஒன்று இருக்கணும், அதுக்கு மேலே ஜில்லாண்டு ஒன்று இருக்கணும்னு சொன்னால் அந்த வார்த்தை கூட இன்றைக்கி இப்போ தான் வட்ட மாவட்டம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பழைய காலத்தாலுக்கெல்லாம் என்ன தான் ஜில்லா தாலுகான்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சிஸ்டத்தைலாம் உண்டாக்குனது எது? மேலே ஒரு அரசாங்கம் இருக்கணும், கீழே ஒரு மாவட்டம் இருக்கணும், அதுக்குள்ள ஒரு தாலுகா இருக்கணும், அதுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து இருக்கணும். இந்த முறையை கற்றுக் கொடுத்தவனே யார்? முஸ்லீம் தான். அப்போ கீழேருந்து மேலே வரைக்கும் நெட்வொர்க் செங்கலை தொடராக இருக்கும். இப்படி சிஸ்டமேட்டிக்காக அவன் நிர்வாகம் பண்ண காரணத்தினால தான் மக்கள் நினைஞ்சாங்க எதிர்த்து ஒன்றுமே செய்யலை. அதே நேரத்தில் முஸ்லீம் மன்னர்கள் வந்து இங்கே ஆட்சி பண்ணாங்க இல்லையா, அவங்க இஸ்லாத்துக்கு அவங்க வந்து வரல, இஸ்லாமை பரப்புறதுக்கு வந்தாங்க, நாடு பிடிக்க தான் வந்தாங்க. எல்லா மன்னர்களும் எப்படி நாடு பிடிக்க போனாங்களோ நம்ம ஒரு நாட்டுக்கு அதிபராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு பிடிக்க போனாங்களே தவிர இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு வரவே இல்லை. அவங்களே கடைப்பிடிக்கல. முஸ்லீம் மன்னர்கள் அந்த நாட்டில் ஆட்சி பண்ண ஒருத்தம் கூட ஹஜ்ஜிக்கு போகல. அப்போ மன்னர்களுக்கு ஹஜ்ஜிக்கு போகிற என்ன தடை? மன்னர்களுக்கு ஹஜ்ஜிக்கு போகலாமா இல்லையா? இஸ்லாத்தை கடைப்பிடிக்கணும்னா இருந்தால் ஹஜ்ஜிங்கிற ஒரு கடமையை கூட என்ன செய்யலை, ஒரு முஸ்லீம் மன்னர் கூட செஞ்சதே கிடையாது. அதே மாதிரி வந்து எல்லாரும் அந்த புறத்தில் இந்த மாதிரியான எல்லா மன்னர்களும் இப்படி அந்த புறத்தில் பெண்களோடு அவங்க வந்து சல்லாபம் செய்து கொண்டிருந்தார்களோ அது மாதிரி தான் எல்லா முஸ்லீம் மன்னர்களும் செய்தார்கள். அதையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி கோயிலெலாம் கட்டி கொடுத்தார்கள், கோயிலுக்கு மானியம் கொடுத்தார்கள். ஏன்? நம்ம கம்மியாக இருக்கும் ஆட்சி பண்ணுறோம், நிறைய மக்கள் எதிர்த்துடக்கூடாது, அவங்களுக்கு ஏற்றவாறு நம்ம ஆட்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைஞ்சாங்க. மன்னர்கள் கோயில் தான் கட்டி கொடுத்தார்கள், அவங்களுடைய கோயிலுக்கு மானியம் தான் கொடுத்தார்கள். அரசாங்கத்தில் வரி வாங்க வேண்டியது, இந்த கோயிலுக்கு இது வரைக்கும் இவ்வளோ வரைக்கும் நீ எடுத்துக்க, இவ்வளோ வரைக்கும் நீ எடுத்துக்கன்னு சொல்லி கோயிலுக்கு இருக்கக்கூடிய கோடானு கோடி சொத்துக்கள்லாம் முஸ்லீம் மன்னர்கள் கொடுத்தது. அரசாங்க நிலத்திலிருந்து கொடுத்தது தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும். எத்தனை கோயில்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க, இது முஸ்லீம் இந்த மன்னர் கொடுத்தது, இந்த மன்னர் கொடுத்த பட்டயம் என்று சொல்லி வைத்து கொண்டிருக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். அப்போ இவங்க எப்படி மதமாற்றம் பண்ணியிருப்பாங்க? அவங்க நாடு பிடிக்க வந்தாங்க, நாடு பிடிச்சாங்க, மதவியில் இருந்தாங்க, அந்தஸ்தில் இருந்தாங்களே தவிர இஸ்லாத்தை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கவலையும் கிடையாது. அது மாதிரி செய்யவும் கிடையாது. அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஆடல் பாடல் கூத்துக்கெல்லாம் தடை போட்டாங்களா? முஸ்லீம் மன்னர்கள் அந்த பொறுத்த டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் அரை கோட்டையில் நீங்கள் போய் பார்க்கலாம். டெல்லிக்கு செங்கோட்டையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டான்ஸ் ஆடுறதுக்குன்னு ஒரு மஹால் இருக்கும், அதை பார்த்து ஆட விட்டு ரசிக்கிட்டு இருப்பாங்க. யார்? மன்னர்கள். இஸ்லாத்தை பரப்ப போகிறாங்களா? இந்த மாதிரி இருந்தவனுக்கு இஸ்லாத்தை பரப்பணுன்னு வருமா? அல்ல வட்டியை தடை செஞ்சானா? வந்தவனே நாங்கள் இஸ்லாமிய ஆட்சி வந்து விட்டது, உங்களுக்கு இனிமேல் வட்டி கூடாதுன்னு சொன்னானா? இந்த நாட்டில் என்ன இருக்குது அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கான். மக்களை கவர்ற மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தான். இஸ்லாமிய திருடினா கையை விட்டேன்னு சொன்னானே அவனாச்சு. 800 வருஷம் ஆட்சி பண்ணாங்களே இந்தியாவை, திருடுனா கையை விட்டுவேன், கொலைக்கு கொலை கொண்டு வந்தாங்களா? இல்லை, ஒன்றுமே இஸ்லாமிய சட்டத்தை அமுல்படுத்தலை, வட்டியை தடுக்கலை, ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் ஒன்றுக்கும் தடை போடவில்லை. அது நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய அனுபவிக்கக்கூடியவர்களாக தான் அந்த மன்னர்கள்லாம் இருந்தாங்க. அதே மாதிரி வேலைகள்லாம் முஸ்லீம் அல்லாத மக்களை தான் வச்சாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட ஒரு முஸ்லீம் பேருக்கு ஒன்று வச்சுக்கிட்டு முஸ்லீம் அல்லாத பெண்கள் நிறைய கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. யார்? முஸ்லீம் மன்னர்கள். ரஜபுத்திர பெண்கள்லாம் நினைஞ்சாங்க கல்யாணம் பண்ணி வைத்திருந்தார்கள். அப்போ இஸ்லாம்ங்கிற அடிப்படையில் அவன் வாழவே இல்லைங்கும் போது அவன் எப்படி கட்டாயப்படுத்தியிருப்பான்? சிந்திக்க வேணாமா? முஸ்லீம் மன்னர்கள் கட்டாயப்படுத்தி நம்ம வந்தோம்? கிடையவே கிடையாது. சரி, முஸ்லீம் மன்னர்கள் கட்டாயப்படுத்தி வந்தாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அவன் போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 250 வருஷம் ஓடி போச்சுல. அவன் முஸ்லீம் போய் வெள்ளக்காரன் 200 வருஷம் போய் சுதந்திரம் 50 வருஷம் ஆச்சுல. முஸ்லீம் மன்னர்கள் நாட்டை விட்டு ஓடி போய் என்னாச்சு? பதவி விட்டு இறங்கி 250 வருஷம் ஆச்சு. இப்போ கூட்டமாக வரான். அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அன்னைக்கு தான் வாழை வச்சு வேணும்னா சரி ஓகே. இன்னைக்கு இஸ்லாத்துக்கு இந்தியாவில் வராமல் இருக்காங்க, வர்றாங்கன்னு அவங்கள ஒத்துக்கிறாங்க. இன்னைக்கு கூட ராமகோபாலன் பேட்டி கொடுத்து பேப்பரில் வந்துருக்கு, நெல்லை பதிப்பில் வந்திருக்குது. என்ன பேட்டி கொடுக்குறாரு ராமகோபாலன்? காயல்பட்டினம் இந்த மாதிரி ஊரெல்லாம் 5-6 ஊரை குறிப்பிட்டு இங்கே எல்லாம் இஸ்லாத்தில் ஆட்களை சேர்க்குறாங்க, மதமாற்றம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எதை வச்சு மதமாற்றம் பண்ண? கத்தியை வச்சியா? ஆட்சியை வச்சு, அதிகாரத்தை துப்பாக்கி வச்சியா, ஜெயிலை வச்சு, எதை வச்சு பண்ணுறோம்? அப்போ மக்கள் வர்றாங்கன்னு வேறு பாஷையில் ஒத்துக்கிறார் அவர். மக்கள் கூட்டமாக என்ன செய்கிறாங்க? இந்த மதம் மாற்றம் நடக்குதுன்னு சொல்கிறாரு. மதம் மாற்றம் நடக்கத்தான் செய்யுது. அவனை வர்றான், அதுக்கு வரட்டியாக விட முடியும்? எங்கள் இதான் சரின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு வர்றானே தவிர நாங்கள் எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? எங்கள்கிட்ட போலீஸ் இருக்குதா? இராணுவம் வச்சுக்கிறோமா? வரலன்னா ஜெயிலில் போட்டுருவோமா? பொருளாதாரத்தில் வெயிட் ஏதாவது இருக்கிறோமா? ஒன்றுமே கிடையாது. வந்தால் நிறைய இழப்பு தான் அவனுக்கு.
அதுக்கு வந்து தலித்து அது ரிசர்வில் இருந்துகிட்டு இருப்பான். ரிசர்வ் இட ஒதுக்கீடுலாம் நிறைய கிடைக்கும் அவனுக்கு. இங்கே வந்து அதுவும் போயிடும், நிறைய இழந்துட்டு வர்றான். இங்கே வந்ததுனால எந்த விதமான ஆதாயமும் வரக்கூடாது என்பதற்காக தான் இவங்க நீ தலித்தாக இருக்கிற வரைக்கும் உனக்கு இட ஒதுக்கீடு தருவோம்னு சொல்கிறாங்க. எதுக்காக வேண்டி? இஸ்லாத்துக்கு மாறக்கூடாதுங்கிறதுக்காக தான். இதில் நீ இருந்தால் தான் உனக்கு இது கிடைக்குங்கிறாங்க. அதையும் உடைச்சிக்கிட்டு இந்த மக்கள்லாம் வர்றாங்க. இந்த கொள்கை சரியாக இருக்குது, இட ஒதுக்கீடு போனால் போயிட்டு போகுது, வேலை இல்லாட்டி போயிட்டு போகுது, மனுஷனாக இருக்க விடுங்கடான்னு சொல்லி வர்றாங்க. அப்போ இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வருகிறார்கள் என்பதை நேற்று வரைக்கும் ராமகோபாலன் பேட்டி கொடுத்து ஒத்துக்கிறாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வளருது. அப்போ வளருதுன்னா எதை காட்டுது? நீ சொல்கிற காரணம் இல்லை, அருவாளை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய்யலை, மத மாற்றம் பண்ணலை, இப்போ நாங்கள் அந்த பொசிஷனில் இல்லை, ஏன் நாங்கள் தான் மிரட்டலுக்கு உள்ளாக்கப்படுறோம், நாங்கள் தான் கைது செய்யப்படுறோம், எங்கள் மீது அடக்குமுறை கட்டவிழ்த்தப்படுகிறது, முஸ்லீமாக இருந்தாலும் பயப்படணுங்கிற ஒரு நிலையை நோக்கி எங்களை தள்ளி கொண்டிருக்கிறீங்க. அப்படி ஒரு சமுதாயத்தை நோக்கி வர்றாண்டா எது இருக்குது? அப்போ கொள்கை தான் இருக்குது. இதில் வந்து என்ன பாதுகாப்பு இருக்குது அவனுக்கு? பெரிய சமூகத்தில் அவனுக்கு பாதுகாப்பா? சின்ன சமூகத்தில் சேருவது பாதுகாப்பு? 1000 பேர் இருக்கிறத சேர்ந்துட்டு அவனுக்கு பாதுகாப்பு, 100 பேரோடு வந்து சேர்ந்தா அவனுக்கு பாதுகாப்பு கம்மி தானே? அவன் ஏன் 100ஓடு வந்து சேர்றான்? 1000தோடு இருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டியது தானே? அப்போ மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து கூட்டம் கூட்டமாக இன்னைக்கு சேருவது எதை காட்டுது? அன்னைக்கும் சேரலைங்கிறது இது ஆதாரம். அன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்ததுக்கும் இந்த மன்னர்கள் காரணம் கிடையாது, இஸ்லாமிய முஸ்லீம்களுடைய ஆட்சி காரணம் கிடையாது, கட்டாயம் காரணம் கிடையாது, இந்த கொள்கை தான் காரணம். இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் தான் என்ன செய்து வருவதற்கு காரணம் என்பதற்கு இது பெரிய ஆதாரமாக இருக்கிறது. என்ன உதாரணம்? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்தியாவில் இவ்வளோ வந்துக்கிட்டு இருக்குது, அதை விட்டுவிட்டு பாகிஸ்தானில் இந்து பெண்கள் மதமாற்றம் செய்யப்படுகிறார்கள், இஸ்லாமிய ஆட்சி பேப்பர்லாம் அதுதான் முக்கியமான செய்தி. என்ன மீடியாக்கள்லாம் பேட்டிலாம் என்ன செய்யறது, எல்லாரும் பிடிச்சிக்கிறாங்க. பாகிஸ்தானில் மதமாற்றம் பண்ணுறாங்க. யார் பண்ணுறாங்க? இந்து பெண்கள் மதமாற்றம் பண்ணுறாங்க. பாகிஸ்தானில் இந்துக்கள் இருக்கிறாங்க, சிறுபான்மையாக இருக்கிறாங்க, முஸ்லீம் அரசாங்கம் இருக்குதான். பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு இஸ்லாம் சம்மந்தம் இருக்கா? நவாஸ் ஷெரீஃபுக்கு இஸ்லாம் சம்மந்தம் இருக்குதா? முஷர்ரஃபுக்கு இஸ்லாத்து சம்மந்தம் இருக்குதா? புட்டோவுக்கும் ஒரு பூட்ட கணவர் இருந்தார், இஸ்லாத்து சம்மந்தம் இருக்கா அவங்களுக்குலாம்? இவன் ஏன் இஸ்லாத்தை போய் வளர்க்குறதுக்கு பாடுபட போகிறான்? ஒன்றும் கிடையாது. அங்கே என்ன நடக்குது? உலகம் பூரா நடக்கக்கூடிய நம்ம நாட்டில் கூட நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இது வந்து அந்த வார்த்தையை அவனை சொல்ல முடியல. ஆணும் பெண்ணும் இந்த மதத்தை கடந்து லவ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மேட்டில் ஓடி வர்றாலும் இங்கேயும் தான் வர்றான். பாகிஸ்தான்லேயும் ஒரு இந்து பொம்பளை முஸ்லீமை லவ் பண்ணால் என்ன செய்வா? உங்கள் மதத்தில் சேர்ந்துக்கிறேன்னு வர்றாளா? மதம் மாற்றம் செய்கிறார்கள். நீ பிள்ளைய வந்து அது மாதிரி வீட்டுக்குள்ளே கட்டுப்பாடை வளர்க்க தெரியாமல் விட்டுவிட்டு அவன் வந்து நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தாய் இருந்தாலும் உதறிப்புட்டு என்ன செய்யறா வர்றான். கோர்ட்டில் கொண்டு நிப்பாட்டினா நானே தான் வந்தேன், இவரை நான் விரும்பினேன், கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து யாரும் கட்டாயப்படுத்தலை, அவரை கல்யாணம் பண்ணுவதற்காக மதம் மாறினான்னு கோர்ட்டில் அந்த அம்மா அந்த பொம்பளை எல்லாம் சொல்லி பிடிச்சி இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க? இது மாதிரி லட்சம் கேஸ் நடக்குது. தருமபுரி கேஸ் அந்த மாதிரி கேஸ் தான் நாடே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இளவரச மேட்டரா தானே, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண தான் பற்றிக்கிட்டு எரியுது. அப்போ இதெல்லாம் இது மாதிரி ஒன்றுது. ஒரு பெண்ணும் ஒரு ஆணை விரும்பி விட்டால் அந்த ஆணோட சார்ந்து இருக்க தான் விரும்புகிறான். இங்கேயும் அப்படி தான் இருக்கா, உலகம் பூரா அப்படி தான் இருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து மதமாற்றம் செய்கிறார்கள். இந்து பெண்களை பாகிஸ்தான் மதமாற்றம் செய்கிறார்கள். இது என்ன மதத்துக்கு என்ன இருக்குது? இது வந்து இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த டீனேஜில் வரக்கூடிய குழப்பத்தின் காரணமாக ஒரு ஆம்பளை விரும்பிட்டாங்கன்னா அவனுக்காக தாய் தந்தை எல்லாத்தையும் விட்டுவிட்டு மதத்தையும் விட்டுவிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. முஸ்லீம்ல ஒருத்தி அந்த மாதிரி விரும்பிட்டாங்கன்னா இஸ்லாத்தை விட்டு ஓடி போக தான் செய்கிறான். இது கட்டாயம்னு சொல்ல முடியுமா? இந்துக்கள் இது பண்ணுறான்னு பேச முடியுமா? நம்ம வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். அப்படி ஓடி போனால் நம்ம வளர்க்க தெரியல, நம்ம கண்ட்ரோலை பார்க்க தெரியலன்னு அர்த்தமே தவிர இதனை கட்டாயப்படுத்தியா செய்யறான்னு சொல்ல முடியும்? இந்த மாதிரி உள்ள விஷயங்களை தான் பேசுகிறார்களே தவிர பொதுவாக உலகம் பூரா என்ன செய்கிறது? பிறண்டுக்கிட்டு இருக்கு. இவங்க சொல்கிறவங்களாம் இல்லை கட்டாயம் மதமாற்றங்கிறானே, அதெல்லாம் கிடையாது. உலகமே இன்னைக்கு அமெரிக்கா நம்மளை அழிக்க பார்க்குது, நீங்கள் இங்கிலாந்து அழிக்க பார்க்குறது, ஃப்ரான்ஸ் அழிக்க பார்க்குறது, இப்படின்னா உலகத்தில் நம்ம பயந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. இன்னும் 15 வருஷத்துக்கு தான் அவ்வளவும், ஒரு 15 வருஷத்துக்கு தான் அவங்க ஒரு பக்கம் ஜெயிச்சுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு 15-20 வருஷத்தில் நம்ம ஜெயிக்க போகிறோம். எப்படி ஜெயிக்க போகிறோம்? எப்படி ஜெயிக்க போகிறோம்னு கேளுங்க. சொல்கிறான் 2030 இங்கிலாந்து கிறிஸ்தவ நாடாக இருக்காது. என்ன சொல்கிறாங்க? இவங்க வந்து மக்கள் அழிக்கிற எப்படி வர்றான், அங்கே உள்ள முஸ்லீம் ஆகிட்டு இருக்கான். மேட்ரு மாறுது வேறு மாதிரி. இவங்க நாட்டில் போய் பெட்ரோல் வளத்தை கொள்ளடிக்கத்தான் பிளான் பண்ணுறானே தவிர நம்ம மக்களை கொள்ளடிச்சிட்டு இருக்கிறோம். இங்கிலாந்து மக்களையும் அமெரிக்கா மக்களையும் இஸ்லாம் கொள்ளையடித்து கொண்டு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. மைனஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் ஒபாமா அந்த இடத்துல உட்கார முடியாது, டோனி பிளேர் உட்கார முடியாது, அப்துல் கலாம் உட்கார போறாரு இன்னும் 30-20 வருஷத்தில். அப்போ ஜெயிக்க போகிற நம்ம தான். எப்படி சொல்கிறான்? டெய்லி மெயில்னு ஒரு பத்திரிக்கை இங்கிலாந்துலேருந்து வரக்கூடியது. அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஆண்டுக்கு 5 லட்சம் பேர், வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு முழுக்கு போடுகிறார்கள். ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் பேர். எந்த பிரச்சனை நம்ம பண்ணவே இல்லை. அவங்க எல்லா பிரச்சனையும் பண்ணுறாங்க. பலவிதமான பாம்பு பிடிக்கிறாங்க, விஷத்தை குடிக்கிறாங்கிறாங்க, என்னென்னமோ குருடம் பார்க்குறாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. இவ்வளவுக்கும் மேலேயும் 5 லட்சம் பேர் வருஷத்துக்கு என்ன செய்கிறாங்க? அவங்களோட அறிக்கை அந்த டெய்லி மிரர் பற்றி குறைச்சி சொல்லுது. வேற கூடுதல் புள்ளிவரம் இருக்குது.
அந்த பத்திரிகை என்ன செய்யறாங்கன்னா ஆண்டுக்கு 5 லட்சம் பேர் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு போற கிறிஸ்தவம் வேணாம், கிறிஸ்தவ மார்க்கம் தப்புன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, போயிடுறாங்களாம். 6 வருடத்திற்கு முன்னால் வந்து 7.5 கோடியாக கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்தில் என்னஞ்சாங்க 7.5 கோடியாக கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. இப்போ 4.25 கோடியாக சரிந்திருக்கிறார்கள். இப்போ 2010 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா 2004 அப்படி இருந்தவங்க இன்னைக்கு என்னாச்சு 4.25 7.5 கோடி எவ்வளவு, 4.25 எவ்வளவு, அப்போ 4.25 அந்த அளவு குறைந்து விட்டார்கள், குறைஞ்சிட்டு வர்றாங்க. அப்போ குறைஞ்சிட்டு அடுத்து என்ன செய்யுதுன்னா அதில் வந்து குறைஞ்சாளுக்கு என்னவாகிறாங்க, ஒரு 1.25 கோடி பேர் நாத்திகர்கள் ஆகிடுறாங்க. மீதி பேர் இங்கே தான் வர்றாங்க. இந்த குறையிற ஆளுக்கு என்னவாகிறாங்க, 1.25 கோடி பேர் வேணாம், கிறிஸ்தவம் வேணாம், கடவுளும் இல்லை ஒன்றும் இல்லை, போங்கடா இஷ்டப்படி வாங்கடான்னு சொல்லிட்டு அவங்க கடவுள் மறுப்பாளர்களாக போயிடுறாங்க மீதி பேர்லாம். ஏன்னா அந்த கடவுள் கொள்கை கடவுள் புள்ள அந்த அந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிக்கல, அதனால் நாத்திகனை மாறி போயிடுறாங்க. மற்றவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு ஆன்மீக தேடல் உள்ளவங்க இஸ்லாத்தை நோக்கி வர்றார்கள் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், இது பண்ணுறான். அதே இதெல்லாம் வந்து டோனி பிளேயர் கட்சியுடைய முன்னாள் நீதித்துறை அமைச்சர் இந்த தகவலை சொன்னதாக, இது யார் சொல்றது, பத்திரிகையாளன் சொல்லல. டோனி பிளேயர் பிரதமராக இருக்கும் பொழுது அவர்கிட்ட நீதித்துறை மந்திரி இருப்பார், சட்ட மந்திரி இருப்பார் இல்லையா, அந்த மந்திரி என்ன செய்கிறாரு, இந்த மாதிரி நம்ம இது போய்கிட்டு இருக்குது, எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கிறான், இவ்வளோ பேர் நாத்திகனா போயிட்டு இருக்கிறான், இவ்வளோ பேர் நம்ம குறைஞ்சிட்டோம், 2010 குறைஞ்சி போன கண்ணால் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இது எவன் கட்டாயப்படுத்தினா, நீ உலகத்துக்கெல்லாம் பீரங்கி வச்சுட்டு கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்க, அணு ஆயுதங்களை வச்சுக்கிட்டு உனக்கு எங்கே நல்லா என்ன செய்கிறான், வேறு மாதிரி கட்டாய மக்களை கொண்டு சேர்க்குறானா இல்லையா, நீ தானே இப்போ உலகத்தையே சட்டாமலை சொல்லிட்டு இருக்கிற, உலகத்தை மிரட்டக்கூடிய வல்லரசாக இருக்கிற, பாதி உலகத்தை ஆண்டான்னு சொல்கிற, சூரியன் மறையாத சாம்ராஜ்ய சொந்தக்காரங்கிற, ஆட்சி பண்ணாங்களே இங்கிலாந்துக்காரன், உலகத்தில் பாதிக்கு மேலே ஆட்சி பண்ணணும், எந்த இடத்துலையா சூரியன் இருந்துக்கிட்டே இருக்காங்க, அவ்வளோ பெரிய நாடு. இங்கிலாந்தில் ஆரம்பிச்சு இந்தியா இலங்கை ஒரு நாடு விடலை, அப்படி உலகத்தையெல்லாம் கட்டி ஆண்ட இங்கிலாந்துக்கு நிலைமை என்ன, இப்போ 2030 முடிஞ்சு போயிடும். இன்னும் எவ்வளோ, இன்னும் 17 வருஷம் இருக்கா, 17 வருஷம் தான் கணக்குங்கிறான், அவன் கணிச்சிருக்கிறான். அதே மாதிரி பிரிட்டனில் வந்து இண்டிபெண்ட் ஒரு பத்திரிகை இருக்கிறது. அந்த பத்திரிகை என்ன செய்கிறாங்கன்னா இஸ்லாமிய மயமாகும் பிரிட்டன், தலைப்பே தான் ஆர்டிகல், இஸ்லாமிய மயமாகும் பிரிட்டன். பிரிட்டன் வந்து என்ன செய்கிறது, இங்கிலாந்து வந்து இஸ்லாம் மயமாக மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் 2001 இஸ்லாத்தை ஏற்றவங்க வருஷத்துக்கு 14,000 25,000 பேராக இருந்தாங்க. வருஷத்துக்கு 14,000 20,000 பேராக இருந்தார்கள் 2001. இப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த பத்திரிகை சொல்கிறான், இப்போ வந்து வருஷத்துக்கு 1 லட்சத்தை தாண்டி உள்ளது. வருஷம் 1 லட்சம் பேர் என்ன செய்கிறாங்க, இங்கிலாந்தில் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் சொல்கிறாங்க. அது எதை வச்சு சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒவ்வொரு மசூதிக்கும் போகிறாங்க. இந்த ஆய்வு பண்ண பத்திரிகை எப்படி தகவல் எடுத்தாங்கன்னு கேட்டால், மசூதியில் போய் நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்து எத்தனை பேர் இருக்கிறீங்க, தொழில் வெளியே வருவாங்கல்ல, அந்த ஆட்கள்கிட்ட கேட்ட தகவல் தான். இந்த தொழுகளும் இல்லாமல் இஸ்லாத்துக்கு வந்துருப்பான், அவன் தனியாக கிடக்கிறான், அந்த கணக்கு எடுத்து 5 லட்சம் 10 லட்சமாக இருக்கும். இதெல்லாம் கரெக்டான முஸ்லீம் 1 லட்சம் பேர். இது எதில் இருந்து எடுத்து தான், மசூதிகளில் தொழுது விட்டு வெளியே வரும் பொழுது நீங்கள் பூர்வீக முஸ்லீமாக வந்தவங்களா, எப்போ வந்தீங்க, நீங்கள் பூர்வீக முஸ்லீம் வந்து ஒருத்தரையாக கேட்குறது, வந்தவங்க இப்போ டிக் பண்ணிக்கிறது, இப்படியே கணக்கு எடுத்த வகையில் பார்த்தா 1 லட்சம் வருதான். வருஷத்துக்கு எவ்வளோ வருது கணக்கு ஆவரேஜ், வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் வர்றானா. மசூதியில் எடுத்த ஆய்வு, மசூதிக்கு எல்லாரும் போயிட்டு இருக்கிறான், பேருக்கு முஸ்லீம் இருக்கானா இல்லையா, அந்த கணக்கு இப்படி பார்த்தா எங்கே போய் நிற்கும். அப்போ தாறுமாறாக போயிட்டு இருக்கு, இவங்க கணக்கு 1 லட்சங்கிறாங்க, இப்படி சொல்லக்கூடிய பார்க்குறோம். அதே மாதிரி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இவங்க ஒரு ஆய்வு பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பெண்கள் அலையலையாக இஸ்லாத்துக்கு போகிறாங்க, என்ன விஷயம்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதுறான். பிரிட்டனில் தான் இந்த எல்லாத்தையும் அவுத்து போட்டு போகிறதுக்கெல்லாம் அனுமதி உள்ள ஒரு நாடு, பெண்களுக்கு சுதந்திரம்ங்கிற பேரில் என்ன இல்லை, ஆடை கட்டுப்பாடு எல்லாத்தையும் உலகத்துக்கு சப்ளை பண்ண நாடு அது அவங்க தான். பிரிட்டிஷ் ராணியாக கூட தொட வரைக்கும் போட்டு தான் அந்த அம்மா வந்துக்கிட்டு இருக்கு. இளவரசி நான் இவ்வளோ பெரிய போஸ்ட்டில் வச்சுக்கிட்டாங்களேன்ட்டு அது கூட இல்லாமல் பிரிட்டிஷ் இளவரசியாக இருந்தால் ராணியாக இருந்தாலும் அவங்க ட்ரெஸ் என்னவா தான் இருக்கேன், தொட தெரியும். அவங்க 95 வயசு கிளவியாக போன பிறகு அந்த ட்ரெஸ் தான் தொடக்கி கீழே தெரிகிற மாதிரி தான். இப்படி உலகத்துக்கெல்லாம் அந்த கலாச்சாரத்தை கொடுத்தவங்க யார், இவங்க தான். அந்த கலாச்சாரத்திலே ஊறி 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 ரத்தத்தில் ஊறி போன பெண்கள் அதை வெறுத்து ஹிஜாப் அணிந்து கொண்டு இந்த கலாச்சாரம் தான் அவங்க கலாச்சாரம். பிரிட்டிஷ் ராணிக்கு கூட அந்த நாகரிகம் வரல. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் பெண்கள் அலை அலையாக என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வர்றாங்க. 3 பேர் இஸ்லாத்தில் வந்தாங்கன்னா 3 2 பெண்களாக இருக்கிறார்கள். 30 பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னா 10 ஆம்பளையாக இருக்கிறோம், 20 பொம்பளையாக இருக்கிறாங்க. அந்த பத்திரிகை சொல்லுவாங்க, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வந்து இதை பற்றி ஆய்வு செஞ்ச அந்த நாட்டில் வந்து கேம்பிரிட்ஜ் பெரிய பல்கலைக்கழகம், உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம், அந்த மாதிரியா பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் உண்டாக்கின ஒரு பல்கலைக்கழகம் அது. அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து ஆய்வு பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்லாத்தை சேரக்கூடியவர்கள் அவங்க கணக்கு ஆண்டுக்கு 50,000 பேர், அவங்க இந்த பள்ளியாச கணக்கு இப்படி தான் வர்றாங்க. ஆண்டுக்கு 50,000 பேர் வர்றாங்க. இந்த 50,000 பேரில் 3 2 வந்து பெண்களாக இருக்கிறாங்க, ஒரு ஆள் தான் ஆம்பளையாக இருக்கிறாங்க. அப்போ என்னத்தினால வந்து இன்னும் டோனி பிளேயர் இருக்காரு, அவர் பிரதமராக இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம், அவர் மைத்துனி ஒய்ஃபுடைய சகோதரி அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க.
டோனி பிளேயர் எவ்வளோ பெரிய உலகத்துக்குலாம் போய்கிட்டு பெரிய ஒரு வல்லரசு தலைவரை காட்டிகிட்டு இருக்கிறாரு. அவருடைய மைத்துணி என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அதே மாதிரி பிரபல பத்திரிகையாளர்னு ஒரு அம்மா வந்து யுவோனி ரிட்லின்னு ஒரு பொம்பளை, அவங்க வர்றாங்க. எம்டிவி ஆபாச டிவி இருக்குங்களா, எம்டிவி டான்ஸ் போடுற டிவி, அந்த டிவியுடைய தொகுப்பாளராக இருந்த கிறிஸ்டியானாங்கிற ஒரு அம்மா இஸ்லாத்துக்கு வர்றாங்க. எல்லாத்தையும் ஆட்டி இப்போ டான்ஸ் விடுறவங்க ஒரு டிவி இருக்குங்களா, எம்டிவின்ற பழைய காலத்தில் அந்த டிவி தான் ரொம்ப ஒரு இப்போ எஃப்டிவிக்கெல்லாம் முந்தினது, அவ்வளோ மோசமாக இருக்குது. அந்த எம்டிவியுடைய தொகுப்பாளராக இருக்கிறாள், அதே மாதிரி தான் இருப்பாங்க. வெறுத்து போய் அழகாக ஹிஜாபோட அவங்க போஸ்ட் 3 பேர் என்ன செய்கிறாங்க, இந்த பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. யார், டோனி பிள்ளையுடைய மைத்துனி ப்ளஸ் அந்த எம்டிவியுடைய தொகுப்பாளர், 10 பிரபல எழுத்தாளர், 3 பேர் என்ன செய்கிறாங்க, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம், இஸ்லாம் தான் எங்களுக்கு சரியான மார்க்கம், சிந்திச்சு பார்த்து தான் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கிலாந்தில் என்ன செய்கிறது அதிகமாக வருது. அப்போ காரணத்தை கண்டுபிடிக்கிறேன், என்னத்தினால வருது. இவன் ஆச்சரியப்படுறான், கதிகலங்கி போகிறாங்க. என்ன கதிகலங்கி போகிறான்னா, மிஷினரிகள் மாதிரி இவங்க செலவு பண்ணுற மாதிரி இல்லை, ஊருக்கு ஊராக போய் ஆளுகளை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. நம்ம கிறிஸ்துவத்தில் எவ்வளோ வேலைகள்லாம் செய்கிறோம், தொண்டு நிறுவனம் நடத்துகிறோம், அது நடத்துகிறோம், இது நடத்துகிறோம், ஏதாவது போட்டு அந்த மக்களை மதத்துக்கு வந்துருங்கன்னு என்ன செய்கிறோம், என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். இவங்க ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு மிஷினரி ஒர்க்கும் கிடையாது. அதாவது இந்த இஸ்லாம் மார்க்குங்கிற மத தலைவர்கள்ட்டே கிடையாது. மத தலைவர்கள் அது நிர்வகிக்கிறாங்க. ஒரு ஊரில் ஜமாத் இருக்குன்னு வைங்க, அஜர்த்து கையில் இருக்கிறது இருக்காது. யார் கையில் இருக்கும், பள்ளியாசல் வராது முத்தொழி கையில் இருக்கும். ஒரு ஊருடைய நிர்வாகம் யார் கையில் இருக்கும்னா, ஊர் தலைவர் யாராக இருப்பார், அஜர்த்தா, அஜர்த்து உட்கார்னு உட்காரு எந்திரிங்க, அதான் அஜர்த்து. அஜர்த்து என்ன, ஓய் அஜர்த்து உட்காரு. அப்போ மத தலைவர்கள் கையில் எது இல்லை, இஸ்லாம் மார்க்கும் கிடையாது. கிறிஸ்துவ மார்க்கத்தில் தலைமை யார்ட்டு இருக்குது, அந்த அவர் தான், அவர் சொன்னதான், அவர் தான் சர்ச்சைக்கு பொறுப்பாளர். வெளியே போண்டா போ, வாண்டா அனுமதினா அனுமதி, அவங்க தான் பங்கு தந்தை. அந்த அந்த ஷேர் ஹோல்டர் அவங்க கையில் வச்சுருப்பாங்க. அவங்க நினச்சா அடக்கம் செய்வாங்க, அவங்க நினச்சா கல்யாணம் பண்ணுவாங்க. இருந்தால் தரமாட்டேன்பாங்க, தந்தா தர்றேன்பாங்க. கல்யாணத்துக்கு பதிவு செய்கிறதா இருந்தால் ரிஜிஸ்டர் தருவேன்னா தருவேன் தான், தரலன்னா தரலாம், எவனும் கேள்வி கேட்க முடியாது. ஊரெலாம் கூட்டிகிட்டு ஒன்றும் பண்ண இயலாது. அந்த மத நிறுவனம் யார் கையில் இருக்கிறது, மத குருமார்கள் கையில் இருக்குது. மத குருமார்கள் கையில் இருக்கும்போது அதை வளர்க்க பாடுபடுவாங்க. லாபம் இருக்குல்ல, அதிகமாக வளர்ந்து நம்ம ஏன் வளர்க்க மாட்டாங்க. அஜர்த்துக்கு என்ன லாபம், நிறைய பேர் வந்து அவருக்கு என்ன லாபம், அவருக்கு 3000 ரூபா சம்பளம் கொடுப்பேன், அவ்வளோ தானே. இவனுக்கு மொத்தமாக அவனுக்கு தானே. இவன் போது மதத்தை வளர்த்தான்னு சொன்னால் அவ்வளோ யாருக்கு, நிறைய காணிக்கை கொஞ்சம் எல்லாம் அவர் தான் எடுத்துக்கிட்டு போகிறாரு. அவங்களுக்கு சுய ஆதாயம் இருக்கிற காரணத்தினால மத குருமார்கள் என்ன செய்வாங்க, அதில் நிறைய வேலை செய்வாங்க. அவன் ஆச்சரியப்படுறான், என்னடா ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு மத தலைமையும் கிடையாது, இவங்க வாட்டுக்கு தன்னால் வாட்டு சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு, என்ன காரணம்ன்றவுடனே அவங்க காரணம் வந்து சொல்கிறாங்க. என்ன காரணம் சொல்கிறான்னா, ஒரே இஸ்லாமிய தீவிரவாதம், இஸ்லாம் பயங்கரவாதம்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க. பண்ணுங்கதா, குரானை பற்றி கண்டா பின்னாடி திட்டி எழுதுறாங்க, நபிகள் நாயை பற்றி கண்டா பின்னாடி பேப்பரில் விமர்சிக்கிறாங்க, மேடையில் பேசுகிறாங்களா, மக்களுக்கு என்ன செய்ய எதிர்மறையான விளைவு ஏற்படுதான். என்ன தீவிர இஸ்லாம் என்னன்னு தெரியாமல் இருக்காங்க இந்த நாட்டில். அவங்களுக்கு என்ன செய்யும், இந்த தண்ணி அடிக்கிறது, பொம்பளையும் தண்ணி, அதான் தெரியும் அவங்களுக்கு. அப்படியான ஒரு சமூகத்தில் போய்கிட்டு இஸ்லாமிய தீவிரவாதம் குரான் இப்படி சொல்லுதுன்றவுடனே என்னதான் பார்ப்போமே, கொண்டாட குரானை அப்படின்னு வர்றாங்க. 100 பேர் வந்து என்ன செய்கிறான், குரானை வாங்கி படிக்கிறான். 10 பேர் இங்கிட்ட மதியாந்துடும். கரெக்டாக தானே இருக்குது, பொய் சொல்கிறாங்களே, இவ்வளோ அழகான மார்க்கத்தை எப்படி சொல்கிறாங்க அப்படின்றது காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ உங்களுக்கு நன்மையை திருப்பி பேப்பரில் பரப்புறாங்கல்ல, முஸ்லீம் தீவிரவாதி வந்து வளர்ச்சிக்கு தான் என்னடான்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. முதல்ல பார்க்க வைக்கிறதுக்கு இது உதவும். கண்ணா பின்னாடி நீங்கள் பேசினாலும் என்ன செய்யும், என்னன்னு கவனத்தை மக்களை ஈர்ப்பதற்கு உதவியாக இருக்கிறது. அப்போ அங்கே வளர்ந்த காரணம் என்னன்னா, நம்ம செஞ்ச பிரச்சாரம் இல்லை, அவன் செஞ்ச பிரச்சாரம். நீங்கள் செஞ்ச பிரச்சாரத்தை வளரவே இல்லை. அவன் சொல்கிறான், இஸ்லாம் எதனால் வளருதுன்னு கேட்டால், இஸ்லாத்துக்கு எதிராக செய்யப்படுற பிரச்சாரத்தினால் இஸ்லாம் என்றால் என்ன என்று அறியும் ஆவல் இந்த மக்களுக்கு ஏற்படுகிறது. குரானை கொளுத்து வேண்டும், ஒரு பாதி அறிவி குரானை கொளுத்துறாங்கிறான். என்னடா குரான் இப்படி கொளுத்துற அளவுக்கு என்ன சொல்கிறாங்க, அது என்னதான் சொல்லுன்னு வச்சுக்கிட்டு அதையும் அவங்க வேதத்தையும் ஒப்பிட்டு பார்த்தான்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா இறைவாதம்னா இறைவேதம் மாதிரி இருக்குது, இது இறைவேதம் மாதிரி இல்லையே, இது ஏன் நம்ம கூட நாள் தெரியாமல் இருந்தோம், அப்படி வர்றான். அப்போ முக்கிய காரணம் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணம் என்னென்னு கேட்டால், ஆண்கள் வருவதற்கு காரணம் வந்து இந்த கான்செப்ட் தான் அதிகமான காரணம். இது இவங்க தீவிரவாதம் பயங்கரவாதம் குரானையும் நபிகள் நாயகத்தையும் இஸ்லாத்தையும் கொச்சைப்படுத்தி எல்லா ஊடகங்களும் மீடியாக்களும் திருப்பி 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 சொல்லும் பொழுது உலக நாடுகளை கொண்டு போய் போடுறாங்க. ஏன்டா அவனை போய் அழிக்கிறாங்க, அந்த நாட்டை போய் பண்ணுறாங்க, இதுக்கு அந்த நாட்டை பிடிக்கிறாங்கன்னு அவங்க கொள்கை தான் என்ன, இப்படி அடிபோதம் வாங்கிட்டு இந்த உறுதியான மக்கள் நிற்கிறாங்க, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் என்ன செய்கிறான், சிந்திக்க ஆரம்பிக்கிறான்னா அவனை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்து சேர்க்குது என்பதை கண்டுபிடிக்கிறாங்க. பெண்கள் வருவதற்கு கூடுதல் இந்த காரணம் இருக்குது. கூடுதலாக என்னென்னு கேட்டால், இப்போ பெண்கள் எப்போவுமே ஒரு சேஃப்டியான பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை தான் விரும்புவாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பிரிட்டன் ஆண்களை பார்க்குறாங்க, எல்லாம் தண்ணி போதை சூதாட்டம், 10,000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிச்சாலும் சரி, அவன் 2,000 ரூபாய் குடிப்பான், 8,000 ரூபா சூதாட்டத்தில் வந்துடுவான் வீட்டுக்கு. 2,000 ரூபாய் குடிச்சுட்டு 8,000 ரூபா சூதல் விட்டுருவான், வீசின கை வெறுங்கையுமா வீட்டில் வந்து படுத்துருவான் பேசாமல். இவன் இப்படி ஒரு புருஷன் அவனுக்கு தேவையா? அவன் என்ன யோசிக்கிறா, இந்த மதத்தில் இருந்து கொண்டு இப்படியான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் என்ன வருது,
இப்படியான ஒருத்தனை இப்படி வாழ்க்கை நடத்துறது. அப்போ முஸ்லீம் ஆகிட்டோன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம்னா இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான். அவன் தண்ணி அடிக்க மாட்டான், ஓரளவுக்கு நல்லவனாக இருப்பான், சூதாட்டம் பண்ண மாட்டான். அவனை மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொண்டோமே ஆனால் நமக்கு சேஃப்டியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், வாழ்க்கை நல்லபடியாக ஓடும், பிள்ளைகள் மேலே பாசமாக இருப்பாங்க. இவங்கள்ட்ட அதெல்லாம் கிடையாது. இது பெண்களுக்கு கூடுதல் காரணம். பெண்கள் 3ல் 2 கூடுதலாக வர்றாங்களது காரணம் என்ன? இந்த இஸ்லாமிய தன்மை காரணம் அதை கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்படியாக இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி போப்பாண்டவரை சொன்னார், உலகத்தில் அதிகம் பரவும் மார்க்கம் இஸ்லாம்னு சொன்னார். அவரை போப்பாண்டவர்லாம் தூக்கிவிட்டாங்க. அது ஒரு விஷயம். இதை சொன்னதுக்காக நினைச்சிட்டாங்க அவருக்கு உடம்பு சரியில்லை ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்றியா இல்லை வேறு மாதிரி ஆக்குவான்னு சொல்லி கேட்டு அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். மனம் விட்டு சொன்னார். அவர் உலகத்தில் அதிகம் பரவுற மார்க்கம் எது? இஸ்லாம்னு போப்பாண்டவரை சொல்கிற அளவுக்கு இருக்கிறது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். அமெரிக்காவில் இதே மாதிரி தாறுமாறு என்ன செய்கிறது? இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவில் மதத்தையும் பொது வாழ்க்கையும் ஆராய்ச்சி செய்யறதுக்கு மையம் வச்சுருக்கிறாங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ணி பட்டியலாக போடுறாங்க, எங்கேயோ போய் நிற்கிறது. அப்படி இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்கணும். அப்போ இஸ்லாம் மார்க்கத்தின் மீது இன்னும் சில புள்ளிவரங்கள் இருக்கிறது. இஸ்லாம் கட்டாயப்படுத்திலாம் யாரையும் மார்க்கத்தை வர சொல்லவே இல்லை. ஆனால் கட்டாயப்படுத்தாமலே அதனுடைய கொள்கை அப்படிப்பட்ட கொள்கையாக இருக்குது. அதனுடைய கோட்பாடு சிறந்ததாக இருக்குது. உலகத்தில் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தாலும் அவனுக்கு இஸ்லாத்துக்கு நிகரான ஒன்றை பார்த்தால் விடமாட்டான், இதில் சேர்ந்து கொள்வான் என்பதுதான் காரணமே தவிர கட்டாயம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள